to Tamil Gospel Tabernacle channel. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. முதலாம் சாமுவேல் 10ஆம் அதிகாரம் முதலாம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 1 Samuel chapter 10 verse 1. முதலாம் சாமுவேல் 10ஆம் அதிகாரம் முதலாம் வசனம். அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இங்கே சாமுவேல் சவுலின் தலையின் மேலே தைலத்தை வார்க்கிற ஒரு சம்பவத்தை வாசிக்க கேட்கிறோம். Here we see of an incident where Samuel is anointing the head of the Saul with the anointing oil. அவனுடைய தலையின் மேல் அந்த தைல குப்பியை எடுத்து வார்த்து விடுகிறான். He is taking the vial of oil and pouring it upon his head அவனை முத்தம் செய்கிறான் and kissed him. இப்பொழுது அவன் சொல்லுகிற வார்த்தை என்ன? Now what is the word he is telling? கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார். The Lord has anointed thee captain over his inheritance. கழுதையை தேடி போன ஒரு மனிதன் தலைவனாக மாற்றப்படுகிறான். One who went seeking for the ass, this man is changed as the captain. ஒவ்வொருவரும் தலைவர்களே. Each of us are captains. தமிழ்ல சொல்லுவான் எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள்னு சொல்லி. In Tamil they will say that all of them are rulers of this land. இங்கே சொல்லி இருக்கிறது தலைவன். Here it is said he is a captain. அபிஷேகம் பெறும் பொழுது வயது வித்தியாசம் இல்லாமல், ஏற்றத்தாழ்வு இல்லாமல், பாகுபாடு இல்லாமல் கர்த்தர் ஒவ்வொருவரையும் தலைவர்களாக மாற்றுகிறார். When one is anointed with no differentiation of ages or any differentiation, the Lord is changing everyone as a captain. அபிஷேக தைலம் அடிமையை தலைவனாய் மாற்றுகிறது. The anointing oil is changing one as a captain. இன்றைய பைபிள் ஸ்டடி நீ ஒரு தலைவன். Today's Bible study is you are a captain. நீ ஒரு தலைவன், அதை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். You are a captain, you should understand it. தலைவன் என்று சொன்னால் ஒரு உத்தரவாதம் அவன் மேல் இருக்கிறது. Captain means he is having a responsibility. அவன் ஒரு பொறுப்புள்ளவனாக இருக்க வேண்டும். He is in charge of certain things. குறைவுகள் நிறைவுகளுக்கு பதில் சொல்லக்கூடியவனாக இருக்க வேண்டும். He should be the one answerable for every lackings and every fullness. லாபத்துக்கு காரணம் சொல்ல வேண்டும், நஷ்டத்துக்கு அவன் உத்தரவாதம் கொடுக்க வேண்டும். He should give the explanations for every loss and every gain. அபிஷேகம் ஒரு சாதாரண மனிதனை ஒரு தலைவனாக உருவாக்குகிறது. Anointing will change any ordinary person as a captain. வயதான சாமுவேல் சின்ன வயதான அந்த சவுலை அபிஷேகத்தின் மூலமாக தலைவனாய் முழு இஸ்ரவேலுக்கும் மாற்றுகிறான். An old age Samuel is making a young age Saul to be a captain over his inheritance by the anointing oil. நம்மில் அநேகர் அபிஷேகம் பெற்றவர்களே. Many of us are anointed. நன்றாக சொன்னால் பழைய ஏற்பாட்டு அபிஷேக தைலத்தை விட புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியினாலும் வண்ணமினாலும் நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். And more to say, more than the Old Testament anointing of oil, we have been anointed by the Holy Spirit and with power in the New Testament. இயேசுவை அவர் எழுப்பி பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அதே பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் சபையில் உள்ள ஒவ்வொருவரும் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டியது அவசியம். He who arose Jesus anointed him with the Holy Spirit and with power. With that same Holy Spirit and power, the whole church should be anointed. பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் இயேசு நிரப்பப்பட்ட பொழுது கிறிஸ்துவாக அவர் சபையின் தலைவராக மாறுகிறார். When Jesus was anointed with Holy Ghost and power, he became the captain of the church. அபிஷேகத்தின் மூலமாகவே இயேசுவும் கிறிஸ்துவாக தலைவராக மாறுகிறார். It is because of the anointing Jesus became Christ and the captain. அதனால்தான் கிறிஸ்து தலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Therefore it is said that Jesus is the head. இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் தலைவர்கள். And today we each of us are captains. கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் செய்தார் அல்லவா? Hath not the Lord anointed thee to be captain over his inheritance? நாம் ஒவ்வொருவரும் தலைவர்கள். We are all captains. 1 ராஜாக்கள் 1:35 நாம் பார்க்கும் பொழுது 1 Kings 1:35 அங்கே தாவீது சாலமோனை ராஜாவாக்கிவிட்டு அவனை தலைவன் என்று அழைக்கிறான். There David is anointing Solomon as a king and he is calling him as a captain. 1 ராஜாக்கள் 1:35 அதன் பின்பு அவன் நகர்வலம் வந்து என் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும்படி அவனை கூட்டிக் கொண்டு வாருங்கள், அவனே என் ஸ்தானத்தில் ராஜாவாய் இருப்பான், அவன் இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் தலைவனாயிருக்கும்படி அவனை ஏற்படுத்தினேன் என்றான். இங்கே தாவீது தன்னுடைய மகனை, சின்ன வயசு உள்ள ஒரு வாலிபனை அவன் சொல்லுகிறான், நான் இப்பொழுது அவனை தலைவனாக ஏற்படுத்துகிறேன். Here David is making his young lad who was of a small age to be the ruler of the kingdom. அவனை தலைவனாக ஏற்படுத்துகிறான். He is appointing him to be a captain. ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் வயது வித்தியாசம் அல்ல, அபிஷேகம் தான்
அவனை தலைவனாக மாற்றுகிறது. Stature of a person is not important, but it is anointing which makes him a captain. தகப்பனே தன்னுடைய பிள்ளையை தலைவனாக மாற்றுகிறான். This father himself is making his own son as his captain. இப்படி எல்லா இடங்களிலும் பார்க்கும் பொழுது நாம் ஒரு தலைவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பொறுப்புள்ளவர்கள், உத்தரவாதம் உள்ளவர்கள், பாரம் உள்ளவர்கள், சுமக்கக்கூடியவர்கள், முன்னுக்கு நிற்கக்கூடியவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Like this we should understand that each of us who are anointed are the captains. We should have the responsibility to care, to carry the burdens, to be able to bear everything. யோபு 29:25 யோபு தன்னை குறித்து சொல்லும் பொழுது அவன் என்ன சொல்லுகிறான்? நான் தலைவனாய் உட்கார்ந்திருந்தேன் என்று சொல்லுகிறான். In Job 29:25 he says that he sat as a captain. அவர்கள் வழியே போக எனக்கு சித்தமாகும்போது நான் தலைவனாய் உட்கார்ந்திருந்தேன் என்று சொல்லுகிறான். He says that when they were going by the way, I sat down as a captain. ஒவ்வொரு முக்கியமானவர்களும் வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் அவர்களை தலைவர்களாகத்தான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். Wherever we see an important place, we see that he is appointing as a chief person. அவன் சொல்லுகிறான், நான் தலைவனாய் உட்கார்ந்து ராணுவத்துக்குள் ஒரு தலைவனை போல நான் இருந்தேன். I was sitting as a chief and dwelt as a king in the army. நாம் யோபு ஒரு உத்தமன், இன்னொரு விதத்திலே அவன் ஒரு தலைவனாய் இருந்தான். We see that Job was an upright person, on the other hand he was the chiefest person. கர்த்தர் தான் இந்த வேலையை செய்கிறார். It is the Lord who is doing this work. இதிலிருந்து நாம் என்ன விளங்கிக் கொள்கிறோம்? நாம் எல்லாரும் ஒரு பொறுப்புள்ளவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். We should understand that we are all in the person of responsibilities. ராஜாக்களுக்கு ரெண்டு கடமை இருக்கிறது. There are two responsibilities of a king. ஒன்று தம்முடைய ஜனத்தை காப்பது, இரண்டாவது சத்துருக்களோடு போராடுவது. One thing is to preserve the people, and nextly to war against the enemies. ஒரு குடும்ப தலைவன் என்று சொன்னால் தன்னுடைய குடும்பத்தை அவன் பாதுகாக்க வேண்டும். The captain of the family should preserve his family. தன்னுடைய குடும்பத்துக்கு விரோதமான சக்திகளை எதிர்த்து அவன் போராட வேண்டும். He should war against the powers which are against his family. ஒருவன் சபைக்கு தலைவனா இருந்தால் சபைக்கு விரோதமான வல்லமைகளை எதிர்த்து அவன் போராட வேண்டும். சபையை அவன் வேலியடைத்து பாதுகாக்க வேண்டும். If one should be the captain of the church, he should resist against the powers which rise against the church, and he should fence the church and preserve them. தாவீதும் சொல்லுகிறான், தன்னை கர்த்தர் ஒரு தலைவனாக ஏற்படுத்தி வைத்தார். David also says that the Lord has appointed him a captain. அவனும் கூட அதை தெளிவாக எடுத்து சொல்லுகிறார். He is explaining this in a clear manner. இரண்டாம் சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே இந்த வார்த்தையை அவன் பேசுகிறான். 2 Samuel chapter 6 verse 21 he is saying this word. அதற்கு தாவீது மீகாலை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்டு கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடி பாடினேன். இங்கே சொல்லுகிறான், கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படி தெரிந்து கொண்ட என் கர்த்தர் என்று சொல்லுகிறான். Here he says, the Lord which chose me before all is housed upon me, ruler over the people of the Lord. இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? What do we understand from this? ஆண்டவருடைய திட்டம் என்ன? What is the plan of the Lord? ஒவ்வொருவரும் ஒரு பொறுப்புள்ளவர்கள். Everyone have responsibilities. விவாகமான உடனே குடும்ப தலைவன், குடும்ப தலைவி என்று அழைக்கப்படுகிறோம். Once they are married, they are called as the head of the family, the mother of the family. அதுபோல like this, சபைக்குள்ள வந்த பின்பு அபிஷேகத்தின் மூலமாக எல்லாருமே தலைவர்களாக பொறுப்புள்ளவர்களாக மாறுகிறோம். Everyone, when we are anointed, when we come into the church, we all of us are with responsibilities. எதிலெல்லாம் நாம் தலைவர்களாக இருக்க வேண்டும், எவைகளுக்கு தலைவர்களாக நாம் இருக்க கூடாது? In what aspect should we be as captains, in what aspects should we not be as captains? ஒரு 4-5 வசனங்களை நாம் இதில் இன்றைக்கு வேத பாடத்திலே நாம் தியானிக்கலாம். We can meditate in this Bible study 4-5 verses about it. நம்மை கர்த்தர் அபிஷேகத்தின் மூலமாக சவுலை போல தலைவர்களாக மாற்றுகிறார். The Lord by his anointing has changed us as captain as Saul. அபிஷேகத்தின் மூலமாக தாவீதை போல நம்மை தலைவர்களாக மாற்றுகிறார். By anointing, and even as David, the Lord has anointed as captain. அபிஷேகத்தின் மூலமாக சாலமோனை போல தேவன் நம்மை ராஜாக்களாய் தலைவர்களாய் மாற்றுகிறார். By anointing, the Lord has changed as Solomon, even as captains and rulers. நாம் இந்த நாட்களிலே நம்முடைய தலைமை பொறுப்பை எந்த விதத்திலே காத்துக்கொள்ள வேண்டும், செயல்படுத்த வேண்டும்? These days, how are we going to work out our captainship? ஒரு சிலருக்கு தலைமை பொறுப்பு இருக்கும், ஆனால் அதை தட்டி கழித்து விடுவார்கள். Some of them will have the captainship, but they will ignore it.
குடும்பத்தை பொறுப்பாக அவர்களுக்கு நடத்த தெரியாது. They do not know how to rule their families with responsibility. அப்படியே தெரிந்தாலும் ஒரு சிலர் குடும்பத்தை ஒழுங்காக நடத்துவது இல்லை. Even if they do so, they are not leading their families good in ஒரு good சிலர் manner. சபையை ஒழுங்காக நடத்துவது இல்லை. Some of them are not leading the church in good ways. ஒரு சிலர் தங்களுடைய ஜனங்களை சரியாக நடத்துவது இல்லை. Some of them are not leading the people in good manner. குடும்ப தலைவர்கள் தலைவிகள் தங்களுடைய பிள்ளைகளை சரியாய் நடத்துவது இல்லை. The captains of the families are not leading their families in good way. அதனால என்ன நடக்கிறது? So what is the problem? சவுலை கர்த்தர் தலைவராக மாற்றி இருந்தாலும் அந்த ஸ்தானத்திலே அவனால் நிலைநிற்க முடியாமல் போய்விட்டது. Although the Lord changed Saul as a captain, he could not stand in that position. அதனால தான் அவன் கடைசியாக மரிக்கும் பொழுது தலைமை பொறுப்பில் இருந்து மரிக்க முடியாதவனாக ஒரு நிர்பந்தமான நிலவரத்துக்கு தள்ளப்படுகிறான். Therefore at the time of his death he is not able to stand in his position to die. He was standing in a desperate situation. தலைவன் என்றால் அவன் ஜெயிக்க வேண்டும். If he is a captain, he should be victorious. தோற்று போன ஒரு தலைவனாக இருக்க கூடாது. He should not be a defeated captain. கப்பங்கட்டக்கூடிய தலைவனாக இருக்க கூடாது. He should not be a captain who is paying tribute. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. முதலாவது ஒரு குடும்ப தலைவன் இல்லாவிட்டால் ஒரு சபையிலே அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன் எதற்கு தலைவனாக இருக்க வேண்டும்? Firstly, the captain of the family or an anointed man of God, what should he be a captain to? முதலாவது உன்னுடைய வீட்டுக்கு நீ ஒரு தலைவனாக இருக்க வேண்டும். Firstly, you should be a captain to your family. உன்னுடைய வீட்டுக்கு முதலாவது சொந்த குடும்பத்தை அவன் நடத்த வேண்டும். He should first lead his own family. ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாதவனாயிருந்தால் அவன் விசுவாசத்தை மறுதலிக்கவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனாய் இருப்பான் என்று பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறார். When St. Paul writes to Timothy, he says one who is not able to lead his own family is more worse than an unbeliever and he is betraying the faith. 1 தீமோத்தேயு 5:8 நாம் பார்க்கும் பொழுது In 1 Timothy 5:8, ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனாய் இருப்பான். if any provide not for his own and especially for his own house, he hath denied the faith and is worse than an infidel. முதலாவது அவன் இஸ்ரவேலின் வீட்டு தலைவனாக இருக்க வேண்டும். Firstly, he should be a captain to the Israelites. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் Exodus chapter 12, 3ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது verse 3. இஸ்ரவேலின் வீட்டு தலைவர்கள் என்று சொல்லி இருக்கிறது. We see that the captain of Israelites. குடும்ப தலைவர்களை குறித்த ஒரு பொறுப்புள்ள வார்த்தை வாசி. நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். வீட்டு தலைவர்கள் என்ற வார்த்தை அங்கே சொல்லி இருக்கிறது. Here it is told for term the house of the fathers. முதலாவது ஒவ்வொரு வீட்டு தலைவர்களும் அந்த வீட்டிலே பஸ்காவை ஆசரிக்கக்கூடியவளாய் இருக்க வேண்டும். Firstly, the captain of every house should be able to observe the Passover. ஒரு குடும்ப தலைவன் என்று சொன்னால் அவன் பஸ்காவை ஆசரிக்காவிட்டால் அந்த குடும்பமே சாபத்துக்குள்ளே கர்த்தருடைய பந்தியில பங்கெடுக்காமல் போனால் அந்த குடும்பமே ஒரு சாபத்துக்கு போறதுக்கு அவன் ஒரு காரணம். If the captain of the family is not observing the Passover or not taking part in the table of the Lord, then the whole family is going under curse. இஸ்ரவேலின் வீட்டு தலைவர்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் அவருடைய இரக்கத்துக்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். The captains of the Israelites should choose themselves a lamb for a house. அது அடிக்க வேண்டும். They should kill it. அதனுடைய இரத்தத்தை எடுத்து வீட்டின் நிலைக்கால்களில் தெளிக்க வேண்டும். They should take the blood of it and strike it on the posts of the அதை door. ஒரு குறிக்கப்பட்ட நேரத்துக்குள்ளே எல்லாரும் புசித்து காலி பண்ண வேண்டும். And within a certain time limit they should eat it and finish it. இது பஸ்காவை ஆசரிப்பதை காண்பிக்கிறது. This shows observing the Passover. ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு வீட்டு தலைவன் ஒரு ராபோஜனம் எடுக்காமல் போனால் அந்த வீட்டுக்கு அவன் ஒரு பெரிய தீங்கை சாபத்தை வரவழைத்துக் கொள்ளுகிறான். A captain of the house, if he is not taking part in the table of the Lord, then he is bringing a great curse to his house. ஏனென்றால் அந்த பஸ்கா அடிக்கப்பட்டால் தான் இரத்தத்தை தெளிக்க முடியும். Because only if the lamb is slain, then shall the blood be sprinkled. பஸ்கா அடிக்கப்படாத பட்சத்தில் இரத்தம் தெளிக்கப்பட முடியாது. இரத்தம் தெளிக்கப்படாத பட்சத்தில் சங்கார தூதன் உள்ளே வந்து எல்லாரையும் எடுத்து அழித்து நாசம் பண்ணிவிட்டு போய்விடுவான். If the paschal lamb is not killed, then the blood cannot be sprinkled and the destroyer will come and destroy the whole house. அப்படியானால் இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? If so, what do we அந்த understand from வீட்டு this? தலைவர்கள் பொறுப்புள்ளவர்களாக நடக்காத பட்சத்தில் அந்த வீட்டில் இரத்தம் தெளிக்கப்பட முடியாது. இரத்தம் தெளிக்காத பட்சத்திலே சங்கார தூதன் தலைவிரித்து அந்த வீடுகளிலே முதற் பிள்ளைகளை அழித்து போட்டு விடுவான். The heads of the family, if they are not in their responsibilities, then the blood will not be sprinkled and the destroyer will come and destroy even the firstborn. அதனால கர்த்தருடைய பந்திங்கிறது ரொம்ப முக்கியமானது. Therefore, the table of the Lord is most important. இன்னொரு அர்த்தம் தங்களுடைய ஜீவியத்தை வீட்டு தலைவர்கள் சரியான விதத்தில் வைத்திருந்தால் தலை சரியா இருந்தா மற்றதெல்லாம் சரியாக இருக்கும். Next meaning to this is that the head of the family should preserve his life in right manner. If the head is right, the whole thing will be right. வேதம் என்ன சொல்லுகிறது? What is the word of God saying? வேர் பரிசுத்தமாயிருந்தால் கிளைகளும்
பரிசுத்தமாய் இருக்கும். If the root be holy, the branches also will be holy. வேறாகிய குடும்பத் தலைவன் குடும்பத் தலைவி பரிசுத்தமாக இருந்தால் பிள்ளைகளாகிய கிளைகளாகிய சந்ததிகளாகியவர்கள் நீதிமான்களின் சந்ததிகளாக அவர்கள் பரிசுத்தமாய் இருப்பார்கள். If the head or captain of the house be as the root which is holy, then their descendants or their children also will be holy. ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் இஸ்ரவேலின் வீட்டு தலைவனாக இருக்க வேண்டும். ஒரு நபர் கூட அன்றைக்கு பஸ்காவை அடிக்காமல் இருக்கவில்லை. A child of God should be the captain of the family, and not even one member of the Israelites did not observe the Passover that day. இன்னொரு பகுதியிலே பார்க்கும் பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததை காண்பிக்கிறது. On the next hand it shows obeying to the word of God. ஏன் பஸ்காவை அடிக்கணும்? Why should I kill the paschal lamb? ஏன் அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கணும்? Why should I kill that lamb? எதுக்கு அந்த இரத்தத்தை தெளிக்கணும்? Why should I sprinkle the blood? ஏன் பாதரட்சியை தொடுத்து கொண்டு அதை புசிக்கணும்? Why should I put on my shoes and eat it? ஏன் கசப்பான கறியோட அதை புசிக்கணும்? Why should I eat it with bitter herbs? ஏன் புளிப்பில்லாத அப்பத்தோடு புசிக்கணும்? Why should I eat it with unleavened bread? இப்படிலாம் குறுக்கு கேள்வி கேட்டுக்கிட்டு நியாயம் பேசிக்கிட்டு சரி பார்க்கலாம் தேவைன்னா நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு காலம் தாழ்த்துறது அந்த தலைவர்களாக நாம் இருக்கக்கூடாது. We should not be the ones asking such questions and postponing even the table of the Lord. உனக்கும் உன்னுடைய சந்ததியின் மீட்புக்கும் நீ காரணமாக ஜீவிக்க வேண்டும். You should be the reason and live for the redemption of you and your generation. இரண்டாவதாக Secondly, மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். Mark's Gospel chapter 5 verse 22. அங்கே ஒரு தலைவன் வாசி. அப்பொழுது ஜெப ஆலய தலைவர்களில் ஒருவன் Here the rulers of the synagogue. அடுத்ததாக இரண்டாவது ஒரு வீட்டு தலைவன் இல்லாவிட்டால் ஒரு விசுவாசி ஒரு சபை தலைவன் சொன்னா இரண்டாவது அவன் ஒரு ஜெப ஆலய தலைவனாக இருக்க வேண்டும். Secondly, the captain of the house or family should be the ruler of the synagogue. ஒரு தேவனுடைய பிள்ளை ஜெப ஜீவியத்திலே தலைவனாக இருக்க வேண்டும். A child of God should be a captain in prayer life. ஜெப வாழ்வு அவனுக்கு ஒரு முக்கியமாக இருக்க வேண்டும். Prayer life should be an important aspect to him. ஒன்று தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய வாழ்க்கை பாதுகாக்கப்படும்படியாக பஸ்காவை அடிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். Firstly, he should be able to kill the paschal lamb that he might preserve himself and his family. இரண்டாவது அவன் ஒரு தலைவனாக இருந்தால் கர்த்தர் அவனை ஏற்படுத்தி வைத்திருந்தால் அவன் ஒரு ஜெபிக்க கூடியவனாய் இருக்க வேண்டும். Secondly, if he be a ruler or a captain and the Lord has appointed him, he should be a man of prayer. ஜெபம் என்று சொன்னால் பரலோகத்தின் கதவை தட்டுகிறதல்ல, பரலோகத்துக்குள்ளேயே நம்முடைய ஜெபம் உள்ளே பிரவேசிக்க வேண்டும். Prayer is not knocking the heaven's doors, but it is entering into the heaven itself. சரியான ஒரு ஜெபம் கர்த்தருடைய சன்னிதானத்திலே தூபமாய் போய் சேருகிறது. A right prayer is taken up as incense in the presence of the Lord. என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு உமக்கு முன்பாக அந்திப்பலியாகவும் இருக்க கடவது. My prayer shall be like an incense and my lifting up of hands shall be like the evening incense. ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் ஜெபத்திலே சளைக்காமல் போராடக்கூடியவனாக இருக்க வேண்டும். A child of God should be the one who is striving in prayer with no end. உங்களுடைய வீடுகளில் ஜெபத்தை நடத்துகிறீர்களா? Is there the prayer in your houses? உங்களுடைய வீடுகளில் ஜெபம் நடக்கிறதா? Is the prayer conducted in your houses? உங்களுடைய வீடுகள் ஜெப ஆலயங்களாய் மாறுகிறதா? Is your houses as the house of prayer? உங்களுடைய படுக்கை அறைகள் எல்லாம் ஜெப அறைகளாக மாறுகிறதா? Is your room where you are sleeping becoming the house of prayer? என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று சொன்னாரே. He is telling that my house shall be called the house of prayer to all the people. இரவு ஜெபம் இருக்கா? Do you have night prayer? குடும்ப ஜெபம் இருக்கா? Do you have family prayer? தனி ஜெபம் இருக்கா? Do you have individual prayer? அதிகாலை ஜெபம் இருக்கா? Do you have early morning prayer? இப்படிலாம் ஜெபத்திலே தான் நம்முடைய தலைவர்களாக நாம் தலை சிறந்து நிற்க வேண்டும். Like this we should be found as rulers in prayer. ஒரு தேவனுடைய பிள்ளை ஜெபம் இல்லாவிட்டால் அவனுடைய வாழ்வு ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். If a child of God has no prayer, then his life is of no use. ஜெபம் இல்லாம வாய்க்கிலேயே பேசினா அது ஆகாயத்துல சிலம்பம் பண்றது மாதிரி இருக்கும். If you speak only by words without prayer, then you are beating up in the air. ஜெபம் இல்லாம வசனம் பேசி பிரயோஜனம் இல்ல. There is no use of speaking the word without prayer. ஜெபம் இல்லாம காணிக்கை கொடுத்து பிரயோஜனம் இல்ல. There is no use of giving the offering without prayer. ஜெபம் இல்லாம நான் விசுவாசிக்கிறேன்னு சொன்னா பிரயோஜனம் இல்ல. Without prayer, if you say you believe, there is of no use. ஜெபம் இல்லாம நான் பரிசுத்தமா ஜீவிக்கிறேன்னு சொன்னா பிரயோஜனம் இல்ல. Without prayer, if you say that you are living holily, it's of no use. தேவன் அத ஜெபம் என்பது தேவனோடு உன்னை இணைக்கக்கூடிய ஒரு கனெக்ஷன். இணைக்கக்கூடிய ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் மாதிரி.
Prayer is like the junction box which unites you with God. உன்னையும் தேவனையும் இணைக்கிறது அது ஒண்ணுதான். அது இல்லாம நீ என்ன வச்சிருந்தாலும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. It is the only one which is uniting you with God. Without this is of no use. You have anything else. ஒரு 100 ஃபேனை வச்சுக்கிட்டு கரண்டே இல்லாம இருந்தா என்ன பிரயோஜனம்? Having 100 fans without current, what is the use? பெரிய பெரிய லைட்டுகள் எல்லாம் வச்சுக்கிட்டு கரண்ட் கனெக்ஷன் இல்லாம இருந்தா என்ன பிரயோஜனம்? Having big bulbs and light without current, what's the use? அதுபோல Like this. உனக்கு பரிசுத்தம் இருக்கலாம், விசுவாசம் இருக்கலாம், நம்பிக்கை இருக்கலாம், வசனம் தெரியலாம், பைபிள் தெரியலாம், எல்லாம் இருக்கும். ஆனா உனக்கும் தேவனுக்கும் தொடர்பே இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? நான் உங்களை அறியேன். அழகா சொல்லுவார். You might have holiness, you might have faith life, and you might have everything, but if you have no prayer life, the Lord will say, I know you not. பிசாசு துரத்துனவங்களை பார்த்து என்ன சொன்னாரு? Unto the ones who cast out demons, what did he say? ஆண்டவருடைய நாமத்திலே தீர்க்கதரிசனம் சொன்னவங்களை பார்த்து என்ன சொன்னாரு? Unto the ones who prophesied in his name, what did he say? ஆண்டவருடைய நாமத்திலே அற்புதங்களை செய்தவங்களை பார்த்து என்ன சொன்னாரு? Unto them who wrought miracles in his name, what did he say? நான் உங்களை அறியேன். I know you not. எவ்வளவு பெரிய வார்த்தை இது. What a great word is this. இன்னும் அடுத்த ஒரு ஜட்ஜ்மென்ட் சொல்றாரு. அக்கிரமக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்கள். Nextly he commands a judgment saying, cast ye the unprofitable servant out of me. அவங்க அந்த கனெக்ஷனே இல்லாமயே இருந்துட்டாங்க. They have no connection with God. நமக்கு ஜெபம் தான் ரொம்ப முக்கியம். We need prayer. யாரு இருந்தாலும் இல்லாட்டாலும், யாரு வந்தாலும் வராட்டாலும், வீட்டுல யாரு ஜெபிச்சாலும் ஜெபிக்காட்டாலும் நான் ஜெபிப்பேன் அப்படின்னு ஒரு தனி ஆள் ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்? தனித்தனியா ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டிய நேரம் இதுதான். Whoever is coming or not, whether I be alone or in family, we should all make a determination that I will pray. எங்க வீட்டுக்காரர் ஜெபிக்கிறதே இல்ல, என் மனைவி ஜெபத்துக்கு வர்றதே இல்ல, என் பிள்ளைங்க வர்றதே இல்ல, இதே ரிப்போர்ட் தான் நம்ம சொல்றோம். நீ ஜெபிச்சேன்னு கர்த்தர் கேட்பாரு. அவனுடைய ஆத்மாவுக்கு அவன் முதலாவது உத்தரவாதி. We complain that my husband is not coming for prayer, and we are complaining that this and that person is not coming, but the Lord says that each and one is responsibility for his own soul. ஒரு சிலர் பாருங்க நல்லா உட்கார்ந்து தனியா ஜெபம் பண்ணுவாங்க. கூட ரெண்டு பேரை வச்சா அவங்களுக்கு ஜெபமே வராது. You can see some of them praying individually. When you keep two of them with them, they will not pray at all. ஒரு சிலருக்கு ரெண்டு மூணு பேரை வச்சு ஜெபிச்சா பயங்கரமா சண்டை போடுற மாதிரி ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா தனி ஜெபம்னா ஒரு ஜெபமும் இருக்காது. Some of them will pray all together in a good manner, but individually they cannot pray. தனித்து நிக்கணும், குரூப்பாவும் நிக்கணும். We should stand in an individual and collectively. நீ ஒரு ஜெப ஆலய தலைவர். You are a ruler of synagogue. ஆண்டவருடைய பாதத்துல விழு. You fall at the feet of Jesus. உன்னுடைய தோல்விகளை சரி செய்ய அவர் உனக்கு உதவி செய்வார். He will help you to rectify your failures. 12 வயது பெண் செத்ததுக்காக அவன் போய் இயேசுவின் பாதத்துல விழுந்தான். He went and fell at the feet of Jesus for his daughter's life. 12 வருஷம் அவனுக்கு வாழ்க்கையில ஒரு குழந்தை இருந்தது. ஆனா திடீர்னு அது மரித்து போய்விட்டது. He had a child for 12 years but suddenly died. உன்னுடைய ஜெப வாழ்க்கையை சரிப்படுத்த இன்றைக்கு இயேசுவின் பாதத்திலே நீ விழுவாயா? You go fall at the feet of Jesus to rectify your prayer life. உன்னுடைய ஜெப ஆலயத்தை நீ கட்டி எழுப்புவாயா? Build up your synagogue. நீங்கள் ஜெப ஆலய தலைவர்களாக இருக்க வேண்டும். You should be the rulers of the synagogue today. சளைக்காம சோர்ந்து போகாம விடாம முயற்சியோடு ஜெபிக்கிறவளா நீங்கள் மாற வேண்டும். We should be without faint and weary, we pray with fervently. ஒரு சிலருக்குலாம் 2 நிமிஷம் ஜெபிச்சா போதும், அப்படியே உலகத்தையே இறக்கன மாதிரி ஒரு திருப்தி வந்துருது. Some of them if they pray for 2 minutes they have a satisfaction that the world they've overturned. நீங்க பாருங்க திடீர்னு ஜெபிச்சிட்டு இருப்பாங்க மாதிரி இருக்கும், ஆளை பார்த்தா வெளியே போயிடுவான். அவ்வளவுதான், அவன் ஜெபம் முடிஞ்சிருச்சு. You can see them praying as though they are praying, they will be going off. அப்படி அல்ல. It's not like that. ஜெபம் தேவனோடு உன்னை இணைக்க வேண்டும், தேவன் உன்னோடு இணைய வேண்டும். Prayer should unite you with God and you should be united with God. அநேகருக்கு பிரேயர் லைஃப்ல ரிசல்ட் இல்லாத ஒரு பிரேயரா இருக்கு. Many of them in their prayer life have no results. அது சும்மா அப்ளிகேஷன் போடுற மாதிரி. It is just like sending the application. இந்த வீட்ல உட்கார்ந்துட்டு ஒவ்வொரு கம்பெனிக்கா அனுப்பிக்கிட்டே இருப்பான். And staying in the houses he will send the application to each என்ன வராது? ஒண்ணுமே வராது. Nothing will come to him. இந்த போன்ல சில நேரத்துல ஒன் வே டாக் ஆகும். Sometimes in the phone it will be like one way track. இவங்க கத்துறதெல்லாம் மட்டும் அங்க கேட்கும், அவங்க கத்துறது இங்க கேட்கவே கேட்காது. All what he is shouting the other person will hear it, but what they are saying he will not hear. 180 பேருடைய ஜெபம் அப்ளிகேஷனா தான் போயிட்டே இருக்கு. And out of 100 80% of them it's like the applications going on. அவங்களும் கூட அந்த ரிசல்ட் எதிர்பார்க்கறதே கிடையாது. ஜெபிச்சிட்டேன் அவ்வளவுதான். They too are not expecting the results, they only have prayed, that is all. நீ ஜெப ஆலய தலைவன், ஜெபித்து அதனுடைய ரிசல்ட் வாங்கணும். You are the ruler of the synagogue, you should pray and get the result. உன்னுடைய ஜெபம் தேவதூதர்கள் மூலமா மேலே போறது, தேவதூதர்கள் மூலமா கீழே வரணும், பதில் வரும். Your prayers are going through the angels to heaven, and through the angels your reply also will come down. சங்கீதக்காரன் சொல்றான், நான் ஒரு சிலருக்காக ஜெபிச்சேன், ஆனா அந்த ஜெபம் என் மடியிலே திரும்ப வந்துருச்சு. The psalmist says that I have prayed for some of them but my prayer returned to my bosom. நான் அவர்களுக்காக ஜெபித்த ஜெபம் அப்படி ஒரு வசனம் இருக்கு, என் மடியிலே வந்தது. My prayer came onto my bosom. நம்முடைய ஜெபம் திரும்ப நம்மட்டே வந்துச்சுனா என்ன பிரயோஜனம்? If my prayer is coming back to our bosom, what's the use? நான் அவங்களுக்காக ஜெபிச்சேன், இவங்களுக்காக ஜெபிச்சேன் அப்படிலாம் சொல்றார்.
He is telling that I have prayed for such a person and this நான் person. அப்படிலாம் ஜெபிச்சும் கடைசியில அது என் மடியிலே வந்துருச்சு. I have prayed for them and but finally it came back to my எங்க bosom. இருக்கு? 35:13. ஆ. அவர்கள் வியாதியாய் இருந்தபோது இரட்டு என் உடுப்பாய் இருந்தது. நான் உபவாசத்தால் என் ஆத்மாவை உபத்திரப்படுத்தினேன். என் ஜெபமும் என் மடியிலே திரும்ப வந்தது. திரும்ப வந்துருச்சாம். ஜெபம் திரும்ப ரிவர்ஸ் வந்துருச்சு. My prayer returned to my own என் bosom. ஜெபமும் என் மடியிலே திரும்ப வந்தது. My prayer returned to my அவங்களுக்காக bosom. ஜெபிச்சாரா, அந்த ஜெபம் மேல போல ரிவர்ஸ் வந்துருச்சு. His prayer did not go above, it came reverse. இப்படி மத்தவங்களுக்காக நம்ம உபவாசம் போட்டு அந்த ஜெபம் திரும்ப நம்மட்டே மடியில வந்துருச்சுன்னா என்ன பிரயோஜனம்? Like this, when we fast for the others and if our prayer comes back to our own bosom, what's the use? நம்முடைய ஜெபம் மேல போகணும். Our prayer should go up. பரலோகத்துக்கு உள்ளே போகணும். It should go into heaven. ஆண்டவர் உடனே அதுக்கு பதில் கொடுக்கணும். And the Lord should reply to that அந்த prayer. பதில் நம்மிடத்துல வந்து சேரணும். That prayer should come and reach us. அந்த பதிலை பெற்றுக்கொண்டு அதுக்கு நாம் நன்றி செலுத்தணும். Receiving that reply, we should give அந்த நன்றி போய் தேவனுடைய தூபபீடத்துல போய் விழணும். That thanksgiving should go and fall in the incense altar of அந்த God. சுகந்த வாசனையை தேவன் நுகர வேண்டும். And the Lord should smell that sweet savor. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஒன்று, நாம் இஸ்ரவேலின் வீட்டு தலைவர்களாக குடும்பத்துக்காக பஸ்காவை புசிக்கக்கூடியவர்களாய் அடிக்கக்கூடியவர்களாய் புசிக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். Firstly, we should be the captains of the families, being able to eat the Passover. இரண்டாவதாக ஜெப ஆலய தலைவர்களாக நாம் இருக்க வேண்டும். Secondly, we should be the rulers of the synagogues. ஜெபத்துல நீங்க சலைச்சே போக கூடாது, திருப்தி அடையவே கூடாது. You should never faint in prayer and be satisfied with ஜெபத்துல it. சோர்ந்தே போக கூடாது. You should never be faint in prayer. எத்தனை வருஷம்னாலும் அதே பாயிண்ட வச்சு அடிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். How many ever years pass by, you should keep that same point and keep praying. அவர் நமக்கு பதில் கொடுக்கும் வரை. Until he gives his reply. இந்த வேலைக்காரருடைய கண்கள் எஜமானுடைய கைகளை என்ன செஞ்சிட்டே இருக்கு, பார்த்துக்கிட்டே இருக்கும். The eyes of the servant maid is looking upon this master. அதுபோல Even so, இரக்கம் கிடைக்கும் வரை நாங்க எங்களுடைய கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கோம். even until the time we receive the mercy from the Lord, our eyes will look upon you. மூன்றாவதாக, Thirdly, 1 நாளாகமம் 1 Chronicles 12ஆம் அதிகாரம் chapter 12 32ஆம் வசனம். verse 32. அங்கே ஒரு கூட்டம் ஜனங்கள் இருந்தார்கள், அவர் ஒரு தலைவர்கள். There were a group of people called captains. இசக்கார் புத்திரரில் இஸ்ரவேலர் செய்ய வேண்டியது இன்னதென்று அறிந்து காலாகாலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லத்தக்க தலைவர்கள் 200 பேரும் இவர்கள் வாக்குக்கு செவி கொடுத்த இவர்களுடைய எல்லா சகோதரருமே. காலாகாலங்களுக்கு தகுந்த யோசனை கொடு சொல்லத்தக்க தலைவர்கள். The captains were able to tell the council from ages to from times. இங்க ஒரு கூட்டம் தலைவர்கள், ஒரு கூட்டம் பேரே இருக்காங்க, 200 பேர் இருக்காங்க. There were the heads who were 200 of them. அவங்களுடைய கெபாசிட்டி, அவங்களுடைய தன்மை என்ன தெரியுமா? What was their capacity? காலாகாலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லக்கூடிய தலைவர்கள். They were able to say a good understanding for times together. சரியான ஆலோசனை சொல்லுவான். இவன் ஒரு தலைவன், ஆலோசனை தலைவன். He was the head, he will say the right counsel. காலாகாலங்கள் தகுந்த யோசனை, வாலிபனுக்கு தகுந்த யோசனை, வயோதிபர்களுக்கு தகுந்த யோசனை, புருஷனுக்கு ஏற்ற ஆலோசனை, இல்லாவிட்டால் மனைவிக்கு ஏற்ற ஆலோசனை, ஒவ்வொருவருக்கு ஏற்ற கரெக்டான ஆலோசனை சொல்ல தலைவர்களாக இருந்தார். They were the heads from ages that they might say the right counsel for the youth, for the aged, for the husband or for the wife and so on. இன்னைக்கு காலாகாலங்களுக்கு யோசனை சொல்றவங்க இருக்காங்களா? Are there people in times to say the counsel? நீங்கள் சரியான ஆலோசனை கர்த்தாக்களாக இருக்க வேண்டும். You should be the right counselors. நீங்க தவறான கைடன்ஸ் பண்ணவே கூடாது. You should never guide wrongly. புருஷனுக்கு தகுந்த யோசனை சொல்லி கொடுக்கணும். You should tell the right counsel for the husband. மனைவிக்கு தகுந்த யோசனை சொல்லணும். You should say the right counsel to the wife. பிள்ளைகளுக்கு தகுந்த யோசனை சொல்லி கொடுக்கணும். You should say the right counsel to the children. சண்டை போடு, go and fight. விட்டுறாத. Don't leave it. நியாயம் கேளு. Ask for judgment. அதையும் அப்படி பண்ணிட்டான், இதையும் இப்படி பண்ணிட்டான், இத கேளு, அதையும் கேட்காம விட்ட, இப்படி நீங்க குழப்பத்துக்கு ஆலோசனை சொல்லி கொடுக்க கூடாது. Ask why he has gone like this, why he has done like this. You should not give counsel to confuse. நீங்க அப்படி சொன்னீங்கன்னா உங்க பிள்ளைங்க எல்லாம் கெட்டு போய்டுவாங்க. If you say so, what your children will feel. 2ஆம் நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 2 Chronicles 22 verse 3. அவனும் ஆகாப் குடும்பத்தாரின் வழிகளில் நடந்தான். துன்மார்க்கமாய் நடக்க அவனுடைய தாய் அவனுக்கு ஆலோசனைக்காரியாய் இருந்தாள். துன்மார்க்கமாய் நடக்க அவனுடைய தாய் அவனுக்கு ஆலோசனைக்காரியாக இருந்தாள். His mother was his counselor to do wickedly. அவங்க அம்மா எப்படிப்பட்ட அம்மாவா இருந்திருக்கா பாத்தீங்களா? See what a mother she was. தான் பிள்ளை கெட்டு போறதுக்கு அந்த தாய் தான் காரணம். That mother was responsible for the child to be spoiled. அவனை அவ்வப்பொழுது தவறான ரூட்லயே நடத்திட்டே இருந்தா. She was then and then leading him in a wicked manner. நாம் அப்படி இருக்கவே கூடாது.
We should not be like this. நம்முடைய ஜீவியத்துல நாம் அப்படி இருந்தோம்னு சொன்னா நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய சந்ததி எல்லாம் கெட்டு போயிடும். If we are like this, then our children, our inheritance will be lost. ஆனா தாவீதோடு இருந்தவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? But the people with David, how were they? கரெக்டான ஆலோசனை சொல்லுவான். They will say the right counsel. அகித்தோப்பேல்னு ஒருத்தர் இருந்தான். There was a man called Ahithophel. அவன் சொன்னான்னா அவன் கரெக்டா கணிக்கிற கணிப்பு கரெக்டா இருக்கும். His predictions will be exactly correct. எந்த இடத்துலயும் தவறவே விட மாட்டான். He will never miss in any point. அவன் எந்த சூழ்நிலையிலும் தப்பு கொடுக்க மாட்டான். He will never allow errors in any situation. அது யாருக்கு சொன்னாலும் கரெக்டா சொல்லுவான். Whatever he might say, it will be correct. அவ்வளவு பெரிய ஆளு. ஆனா அவன் எப்ப ராங்க ஆலோசனை சொன்னானோ ஒரே ஜெபத்துல அதை பைத்தியமாக்கி விட்டார் கர்த்தர். But when he did a wrong counsel, then the Lord changed his thing as folly. அவன் எப்ப ராங் லைன் கொடுத்தானோ தவறான யோசனையை கொடுத்தானோ கர்த்தர் அன்னைக்கு அதை பைத்தியமாக்கினார். When he gave wrong counsel, then his counsel the Lord turned into folly. நீங்க எப்படி ஆலோசனை கேக்குறீங்க, எப்படி ஆலோசனை கொடுக்குறீங்க? How are you asking for counsel and how are you giving counsel? இந்த வாலிபர்கள் அம்மா அப்பா ஆலோசனை கேட்க மாட்டாங்க. யாருடைய ஆலோசனை கேட்பாங்க? வாலிப பிள்ளைகளுடைய ஆலோசனை கேட்பாங்க. The youngsters will not ask the parents' counsel but the counsel of the friends. தாவீதினுடைய ஆட்சி நிக்காமல் போனதுக்கு காரணம் என்ன? What was the reason for David's kingdom not to stand? இல்லாவிட்டால் தாவீதினுடைய சந்ததியினுடைய சிங்காசனம் நிலைபெறாமல் போனதுக்கு காரணம் என்ன? Or what was the reason for the generation of David not to stand? சாலமோனுடைய பையன் ரெகொபெயாமுடைய ஆட்சி கிழிக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன? What was the reason of Solomon's and Rehoboam's kingdom should be to be broken? இரண்டாம் நாளாகமம் 10ஆம் அதிகாரம் 2 Chronicles chapter 10 6, 7, 8 வசனங்களை பார்க்கும் பொழுது verses 6, 7 and 8. அங்கே என்ன சொல்லி இருக்கிறது? What is told there? ஒரு பிரச்சனைக்கு பரிகாரம் தேவைப்பட்டது. There was a need for a reply towards a problem. முதலாவது அதற்காக அவன் முதியோருடைய ஆலோசனையை கேட்டான். Firstly, he asked the counsel of old men. அவன் அந்த முதியோர்கள் நல்ல ஒரு ஆலோசனை கொடுத்தாங்க. And they gave him a good counsel. 8ஆம் வசனத்துல அவன் போய் வாலிபர்கள்ட்ட ஆலோசனை கேட்டான். Verse 8, he went and asked the counsel of young men. அவங்க வித்தியாசமான ஆலோசனை சொல்லி கொடுத்தாங்க. And they told him a different answer. அவன் முதியோருடைய ஆலோசனையை தள்ளி விட்டுட்டான். He cast away the advice of the old men. வாலிப பையனுடைய ஆலோசனையை அவன் ஃபாலோ பண்ணான். He followed the counsel of the young men. அன்னைக்கு ஒரு பெரிய தோல்வி வந்தது. There was a great failure that day. ஒரு பெரிய கலகம் உண்டானது. There was a great confusion. இஸ்ரவேலின் கோத்திரங்கள்ல 10 கோத்திரங்கள் பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டானது. Of the tribes of Israel, 10 tribes had to depart. நீங்க எப்படிப்பட்ட ஆலோசனை கொடுக்கறீங்க? குடும்ப பிரியற மாதிரி, சபை பிரியற மாதிரி, ஜனங்கள் பிரியற மாதிரி, அண்ணன் தம்பி பிரியற மாதிரி ஆலோசனை கொடுக்கறீங்களா? இல்ல என்ன வந்தாலும் சேர்ந்து வாழணும்ங்கற ஆலோசனை கொடுக்கறீங்களா? Are you giving the counsel that the family might separate or brethren or the church members might separate, or are you giving the counsel that everybody be united? அன்னைக்கு தேசம் பிரிந்தது. That day the land was divided. இப்படி தவறான ஆலோசனைகள் கொடுக்கிறதால் अनेक சபைகள் பிரிந்து இன்னைக்கு சபைகள் எல்லாம் தனித்தனியாக செயல்படுவதற்கு காரணமே இதுதான். Because of wrong counsels, churches have been separated and they are organizing in an individual manner. காலாகாலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லக்கூடிய தலைவர்களாக ஒரு புருஷனும் ஒரு மனைவியும் ஒரு அண்ணனோ ஒரு தம்பியோ ஒரு விசுவாசியோ ஒரு ஊழியக்காரனோ அந்த ஸ்தானத்துல நிக்க வேண்டும். A husband or a wife or a brother or any servant of God should stand in a position to give counsel in times together. நீங்க இந்த நாட்கள்ல அப்படிப்பட்ட தலைவர்களாக இல்லாவிட்டால் நீங்களே உங்களுடைய குடும்பங்களை பிரித்து விடக்கூடியவளாய் மாறி விடுவீர்கள். If you are not like captains like this, then you are the ones who are separating your families. யோசனை ஆலோசனைங்கிறது ரொம்ப முக்கியமானது. The counsel is most important. ஆண்டவர் ஆலோசனை கர்த்தர் என்று அழைக்கப்படுகிறார். We see that the Lord is called as a counselor God. கர்த்தருடைய ஆலோசனை நிலைநிற்கும் என்று சொல்லி இருக்கிறது. And we see that the counsel of God is great. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நீ நிற்க கூடாது, நடக்க கூடாது, உட்கார கூடாது. And you should not stand in the counsel of the ungodly nor sit with them. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. And glory be to the holy name of the Lord. அதனால ஒரு ஆலோசனை யாராவது உன்கிட்ட வந்து கேட்டா வேத வசனத்தின்படி உள்ள ஆலோசனையை சொல்லிக் கொடு. If anybody is coming and asking you counsel, you tell the counsel according to the word of God. வசனத்தின் அடிப்படையில் விசுவாச மார்க்கத்தின் அடிப்படையில் ஆலோசனை சொல்லு. You counsel them on the basis of the word of God and the basis of faith. வசனம் இல்லாத ஆலோசனை சொல்லாதே. Without verse do not counsel. வசனத்துக்கு மாறான ஆலோசனை சொல்லாதே. Do not say any other counsel contrary to the word of God. நடைமுறை வாழ்க்கை என்று சொல்லிவிட்டு உலகத்துக்கு ஒத்த ஆலோசனை சொல்லாதே. Don't say it's the daily life and you give counsel according to the world. ஒரு சிலர் சொல்லுவாங்க பைபிள் அந்த காலத்துல எழுதினது. Some of them say that the Bible is written in those times. அது அந்த காலத்துக்கு அது சரியா இருக்கும். It would be good for those times. இந்த காலத்துக்கு எப்படின்னு சொல்லுவாங்க. But how does it come for this time? தவறு. It's wrong. அதனால தான் அந்த இடத்துல ஒரு வசனம் இருக்கு காலா காலங்கள். That is why in the word of God it says from ages. அப்படிதானே? எந்த காலத்துக்கு இந்த பைபிள் யூஸ் ஆகும். The word of God is used at any time. உன்னுடைய ஆலோசனை எந்த காலத்துக்கும் ஏற்றதாக இருக்க வேண்டும். Your counsel should be acceptable in any times. அடுத்ததாக Nextly 1 நாளாகமம் 1 Chronicles 11ஆம் அதிகாரம் chapter 11 6ஆம் வசனம். verse 6.
எபூசியரை முறியடிக்கிறதில் எவன் முந்தியவனாயிருக்கிறானோ அவன் தலைவனும் சேனாபதியுமாய் இருப்பான் என்று தாவீது சொல்லியிருந்தான். செரியாவின் குமாரராகிய யோவாப் முந்தி ஏறி தலைவன் ஆனான். இங்கே எபூசியரை முறியடிக்கிறதில் எவன் முந்தி இருக்கிறானோ அவன் தலைவனாய் இருப்பான், அவன்தான் எனக்கு சேனாபதி என்று சொன்னான். Here he says that whoever is overcoming the Jebusites, him shall be the first and the chief captain, he shall be the captain of the host. இங்கே ஒரு சீயோன் கோட்டை என்றிருந்தது. Here there was a fort of Zion. அதை எபூசியர்கள் கை வைத்திருந்தார்கள். That the Jebusites had captured. அதுதான் அவர்களுடைய சொந்த இடம். That was their own land. அதை தாவீது மேற்கொள்ள ஜெயிக்க எடுத்துக்கொள்ள தான் அதிலே வாசம் பண்ணும்படியாக ஆசைப்பட்டான். And David desired to take that land and dwell in that land. இப்பொழுது அதை எப்படி ஜெயிக்கிறது? Now how could he overcome? அது ஒரு அடைக்கப்பட்ட ஒரு கோட்டை. That was a fortress which is being surrounded. அதுக்குள்ள எப்படியும் போக முடியாத ஒரு சூழ்நிலை. And nobody can enter into that fort. இவன் போய் அதுல சண்டை போட்டுட்டு கிடக்கல. And he did not go on war with them. ஒரு அறிவிப்பு கொடுத்தான். He gave a declaration. யார் முந்தி ஏறி எபூசியரை முறிய அடிச்சு ஜெயிச்சிட்டு வரானோ அவன் தான் இனிமே இந்த தேசத்துக்கு தலைவன், ராணுவ தலைவன் சொல்லிட்டான். Whoever will go first and overcome the Jebusites, he shall be the captain of my host. யோவாபு போனான். Joab went. யோவாபு போய் உள்ள போறான். Joab went inside. உள்ள போணும்னா வழியே இல்ல. And there was no way at all. எப்படி தான் போக முடியும்? How can he go in? ஒரே ஒரு சாலகம் இருக்கு, சாக்கடை இருக்கு. There was only a gutter. புரியுதா உங்களுக்கு? சாலகம், அந்த தேசத்துல இருக்கிற எல்லா சாக்கடை தண்ணியும் வெளியே வர்றதுக்கு ஒரு வழி இருந்துச்சு. There was only one gutter wherein the waste of that land will come out. அது ஒண்ணுதான் வழி. But that is the only way. வேற வழியே கிடையாது. There was no other way. உள்ள போயே ஆகணும். And he should go inside. ஜெயிக்கணும்னு வெறி வந்த உடனே எல்லாரும் சுத்துனாங்க, எப்படியாவது உள்ள போயிடணும், தலைவன் ஆயிடணும்னு எல்லாரும் உள்ள போறதுக்கு ட்ரை பண்ணாங்க. When they said they have to overcome, many of them tried to enter in and overcome. எல்லாரும் உள்ள போறதுக்கு ட்ரை பண்ணா அங்க உள்ள போறதுக்கு வழியே கிடையாது. Many of them tried to go in, but there was no way at all. இப்படி வரும் பொழுது when they had come like this, அங்க உள்ள பார்த்தா ஒரே ஒரு வழிதான் இருந்துச்சு. There was only one way inside. என்ன வழி? What is that way? சாலகம் வழிதான். That is the way of gutter. ரொம்ப வேகமா வந்தவெல்லாம் சாக்கடையை பார்த்த உடனே பிரேக் அடிச்சிட்டான். And everyone who came fast seeing that gutter, they just stopped there. தண்ணியா இருந்தா நீச்சல் அடிச்சு உள்ள போய்டுவான். If it is water, then he will swim and go. இது வர்றது என்னது? கழிவு தண்ணி. The what is coming out is the remains of the remaining water. ஆனா யோவாப் வந்த வேகத்துல இதெல்லாம் யோசிக்கவே இல்ல. அவன் மைண்ட்ல இருந்தது அந்த தலைமை பொறுப்பு தான். அவன் பாட்டுக்கு சாலகத்துல உளுந்து புகுந்து அவன் குரூப்பை கொண்டு போய் உள்ள போய் அடிச்சு ஜெயிச்சிட்டான். Joab, when he came, he did not mind the gutter, only his mind was on the Zion, and he went inside and he got the land. நீங்க சீயோனை பார்க்கணும், சிங்காசனத்தை பார்க்கணும். You should look at Zion and look at the throne of God. இது இடையில இருக்கிற சாக்கடையை நீ பார்க்க கூடாது. Do not look at the gutter in between. நீ இத பார்க்கும் பொழுதுதான் உனக்கு நிந்தை, அவமானம், அசுத்தம், நாற்றம், வேதனை, இதுக்குள்ள எப்படி இறங்குறது, தயக்கம், பின்மாற்றம், தோல்வி, போராட்டம், கேள்வி இதெல்லாம் உனக்கு உண்டாகிறது. You will have many questions and reproaches and shame, and when you have the questions, how can you go in so that when you see the gutter? ஓ மைண்ட்ல சீயோனும் அந்த தலைமை பொறுப்பு, இந்த மைண்ட்ல ரெண்டுமே தான் இருக்கணும், வேற ஒண்ணுமே உள்ள வரக்கூடாது. You should have in your mind about Zion and the throne, only this should be in your mind. சாக்கடை எவ்வளவு நேரம்? How long will this gutter be? காலமெல்லாமா சாக்கடை? Will it be a gutter all through the life? அந்த செகண்ட் தான் நீ உள்ள விழுந்து வெளியே எந்திச்சு போயிட்டே இருக்கணும். You just enter in and go out of it. இவன் உள்ள விழுந்து எழுந்து வந்துட்டான். He fell into it and went out of it. அப்படினா நீ ஒரு தலைவன் சொன்னான். If it is so, then you are a captain. எபூசியரை முறியடிக்கிறவன் தலைவன். He who smiteth the Jebusites shall be the chief. எபூசியர்ல ரெண்டு கூட்டம் இருந்தது. There are two groups of Jebusites. ஒன்று சப்பானிகள், மற்றொன்று குருடர்கள். One are the lame and another are the blind. 2 சாமுவேல் 5:8ல இதனுடைய தெளிவான விளக்கம் இருக்கிறது. 2 Samuel 5:8, you can see clear explanation. எவன் சாலகத்தின் வழியா ஏறி எபூசியரையும் தாவீதின் ஆத்துமா பகைக்கிற சப்பானிகளையும் குருடரையும் முறியடிக்கிறானோ அவன் தலைவனாய் இருப்பான் என்று தாவீது அன்றைய தினம் சொல்லி இருந்தான். சப்பானியும் குருடனையும் ஜெயிப்பவன். And he should be overcoming lame and blind. சபையில எருசலேமை பிடிக்கணும், சீயோனை போய் பிடிக்கணும்னு சொன்னா நீங்கள் குருடரையும் சப்பானியையும் ஜெயிக்க வேண்டும். In order to go and catch Jerusalem or Zion in the church, you should be able to overcome the lame and blind. ஒன்று சாலகத்தின் வழியாய் உள்ளே நுழைவது. One is entering through the gutter. இரண்டாவது ரெண்டு கூட்டத்தாரை ஜெயிக்கணும். Secondly, overcoming two groups of people. ஒன்று சப்பானிகள், மற்றொன்று குருடர்கள். First is the lame and next is the blind. இதை ஜெயிச்சாதான், இதை இவங்களை ஓவர்கம் பண்ணாதான் நீ தலைவன். Only if you overcome these people, you are a captain.
யார் இந்த சப்பானிகள்? Who are these lame? யார் இந்த குருடர்கள்? Who are these blind? சத்தியத்தை அறிந்தும் சத்தியத்தின்படி நடக்க முடியாத சப்பானிகள். Those who know the truth and not able to walk therein are lame. பரலோக ராஜ்யத்தின் மகிமையை கேட்டும் பரலோக ராஜ்யத்தின் மகிமையை காண முடியாத குருடர்கள், தரிசனம் அற்றவர்கள். Those who know the glory of the kingdom of heaven and are not able to see it, they are blind without able to see it. தரிசனம் அற்றவர்களை உங்களோடு நீங்க வைத்துக்கொள்ளவே கூடாது. You should not keep the people who are without vision with yourself. இன்னைக்கு மிஷனரி ஊழியம் செய்றாங்க பாத்தீங்களா? Today you can see the ones who are doing the missionary ministry. அவங்களோடு சேர்ந்து ஒரு சிலர் நானும் மிஷனரியா போறேன்னு சொல்றான். Some of them along with them say they are going as a missionary. கொஞ்ச நாள்ல முடியாதுன்னு வந்துறாங்க. And for some days they go and without being able to do, they are coming back. அப்ப அவங்க மட்டும் செய்றாங்களா, இவங்க ஏன் செய்ய முடியல? How are they able to do and these are not able to do it? ஆனா ஒரு குரூப் நான் ஊழியம் செய்றேன்னு சொல்லி போய் அவங்களோட சேர்ந்து கடைசி வரைக்கும் செய்றாங்க. And some of them say that they are going to join them and do it to the end. ஏன் ஒரு சிலர் போக முடியல? Why are some not able ஒரு to சிலர் go? போய் ஏன் செய்ய முடியல? Why some go and not able to do ஒரு it? சிலர் போனாலும் அவங்களோட சேர்ந்து செய்றாங்களே. Some of them going along with them are able to do it. அதுக்கு காரணம் அவருடைய தரிசனத்தை பொறுத்தது. The reason is depending upon their vision. மிஷனரி தரிசனம் இருந்தா அவன் போய் என்ன வந்தாலும் அந்த மிஷனரி ஊழியத்தை செய்வான். If he has the vision concerning the missionary, whatever might happen, he will do that missionary. அப்போஸ்தல தரிசனம் இருந்தா இந்த அப்போஸ்தல ஊழியத்தை ஒருத்தன் கடைசி வரை செய்வான். If he is having the vision of the apostle, then he will do this apostolic இந்த ministry. அப்போஸ்தல தரிசனம் மங்கி போகும் பொழுது, குருடாக போகும்போது தான் இந்த ஊழியத்தை விட்டு ஒரு சில ஊழியர்கள் போய்க்கொண்டே இருக்கிறார். When this apostolic vision is being diminished only, then some servants of God are leaving the ministry. நான் ஒரு சர்ச்சில் இருந்தேன். I was in a church. அந்த சர்ச்சில் உள்ள பையங்கள் எல்லாம் போய் இந்த மிஷனரி ஊழியத்துல கொஞ்சம் ஈடுபாடாக மாறினார்கள். The boys in those church went and got involved in the missionary ministry. இந்த மிஷனரி தலைவர்கள் சென்னையில மீட்டிங் போட்டா இவங்க தான், நம்ம டீம் தான் முன்னால உட்காருவான். The captains of the missionaries, when they are coming and conducting meetings, our people be ahead of them. நான் ஒரு நாள் கூப்பிட்டு சொன்னேன், One day I called them and said, நீ மிஷனரியா போறியா? are you going as a missionary? தரிசனம் இருந்தா போ. If you have a vision, go. தரிசனம் இருந்தா போயிட்டே இரு. If you have a vision, you can go. நீ இங்க இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. There's no need for you to be here. உனக்கு மிஷனரி தரிசனம் இருக்குன்னா போ. தரிசனம் இல்லாம தரிசனம் இருக்கணும்னு சேர்ந்தா உனக்கு என்ன கிடைக்காது? முன்னேற்றம் கிடைக்காது. Without having vision, if you join with the people who are with vision, you will not go forward. அவன் தரிசனம் உள்ளவன், அவனுக்கு சாக்கடையில இறங்க சொன்னா அவன் பாட்டு சாக்கடை சாலகத்தின் வழியா நிச்சயவான் போயிட்டே இருப்பான். If he is having a vision, if you are saying there's a gutter, he will go through it. நீ தரிசனம் இல்லாத ஆளு. You are not having vision. நீ அங்க போய் ஒயிட்னஸ் பாப்ப, அயன் பண்ணத பாப்ப, கால்ல போட்டுக்கிற செருப்பை பாப்ப, அங்க உள்ள நாத்தத்தை பாப்ப, உனக்கு குமுட்டும், உனக்கு வாந்தி எடுக்க வரும், நீ யோசிப்ப. அவன் போயிடுவான், அவன் சாக்கடையை தாண்டி சீயோனை தாண்டிடுவான். You will see the whiteness, the garment and the gutter and the stinking of you will see the shoes and he will go away, but you will be not able to go. அவனுக்கு தரிசனம் இருக்கு, அவன் போறான். He has the vision, so he is going. நீ சப்பானியையும் குருடனையும் ஜெயிக்கணும். You should overcome the lame and the blind. இந்த சபையினுடைய முன்னேற்றத்துக்கு தடையே இந்த சத்தியத்தை தெரிந்து சத்தியத்தின்படி ஜீவிக்காதவர்களே. And those who are the hindrance of this church is knowing the truth, they are not living according to it. நான் திரும்பவும் சொல்லுகிறேன். I again repeat. இந்த சபையினுடைய வளர்ச்சிக்கு தடையானவர்கள் இந்த சத்தியத்தை அறிந்தும் இந்த சத்தியத்தின்படி நடக்காத சப்பானிகளே. Those who are hindering the growth of the church are the lame ones who know the truth and not walking according to it. இந்த சபைக்குள்ள வந்து ஒரு காலத்துல தரிசனம் பெற்று அதை இழந்த குருடர்களே. Those who are the blind ones who had the vision once coming into the church but have lost it. அதனால இப்போ அவங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? Now what are they doing? அவனுக்கு மனுஷன் எல்லாம் மரமா தெரியுறான். Now all the people are found as trees. ஊழியக்காரன் எல்லாம் பாவியா தெரியுறான். Servants of God are seen as sinners. விசுவாசிகள் எல்லாம் அற்பமானவங்களா தெரியுறாங்க. Believers are seen as unprofitable people. மத்த சபைக்காரன் எல்லாம் பரிசுத்தவானா தெரியுறான். And the other church people are found as saints. உலகத்து மனுஷன் எல்லாம் அங்கிள் ஆன்ட்டியாக தெய்வீகமாக தென்படுறான். And the worldly people are found as uncle and auntie and godly people. தன்னுடைய மனைவியா தெரியல. His wife is not as a wife. அண்ணன் தம்பியா தெரியல. மத்தவனை நேசிக்கிறான், குடும்பத்தை நேசிக்க தெரியல. His co-brothers are not like brothers, he is loving the others, not his own family. இதெல்லாம் சத்தியத்தை அறிந்த பின்பு வந்த குருட்டுத்தன்மைகள். This is the blindness which is coming after knowing the truth. எபிரெயருடைய முறியை அடிக்கிறவன் தலைவனாய் மாறுகிறான். One who is defeating the Jebusites, he shall be the captain. நீ பரலோகத்துல போய் ஒரு தலைவனாக நிற்க வேண்டுமானால் இந்த சத்தியத்தின்படி நடக்காதவர்கள் எல்லாம் நீ ஜெயிக்கணும். தரிசனமற்ற தன்மையை நீ ஜெயிக்கணும். நீ சாலகத்தின் வழியாக சீயோனை நோக்கி பயணப்பட வேண்டும். If you should go to heaven, then you should overcome the ones who are without vision and those who are not walking according to the truth, and you should go through the gutter to reach Zion. அடுத்ததாக Nextly, ஆதியாகமம் 40ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது Genesis chapter 40. யோசேப்பு கிடந்த சிறைச்சாலையில 2 தலைவர்கள் தள்ளப்பட்டார்கள். In the prison that Joseph was, there were 2 captains inside. ஒன்று பானபாத்திரக்காரன் தலைவன். One was the captain of the cupbearer. இரண்டாவது சுயம்பாகிகளின் தலைவன். Secondly, the captain who was feeding, he was the cook.
சமையல் பண்றவங்களுடைய தலைவன் சுயம்பாகிகளின் தலைவன் என்று அழைக்கப்படுகிறான். One is the captain of the cook and one is the cupbearer. அடுத்து பானபாத்திரக்காரன் சொல்கிறது அவன் ராஜாவுக்கு தண்ணீர் வார்க்க கூடியவன். Nextly, one who is the cupbearer is the one who is giving the king to drink. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ரெண்டு பேரும் தலைவர்கள். Both of them were captains. ரெண்டு பேர் மேலும் குற்றம் சுமத்தப்பட்டது. There was an accusation on both of them. அதுபோல like this, நாம் தலைவர்களாக மாறும் பொழுது, when we become captains, இல்லாவிட்டால் அபிஷேகம் பெறும் பொழுது, when we are anointed, சில பொறுப்புகள் நம்மேல் விழும் பொழுது, when there are some responsibilities laid on us, உத்தரவாதங்களுக்கு நாம் பொறுப்பேற்கும் பொழுது, when we are taking the responsibilities, நம்மிடத்திலிருந்து பல எதிர்பார்ப்புகள் உண்டாகும். there are many expectations from us. நம்ம உண்மையுள்ளவர்களாக இருக்கணும்னு எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. And all of them will expect us to be faithful. ஃபர்ஸ்ட் நீ உண்மையா இருக்கியான்னு பிசாசு எதிர்பார்ப்பான். And Satan will see if you are firstly faithful. இரண்டாவது நீ உண்மையா இருக்கணும்னு தேவன் எதிர்பார்ப்பார். And secondly, God expects you to be faithful. மூணாவது உன்னை விட மேலானவர்கள் உன்னிடத்தில் உண்மைத்தன்மையை எதிர்பார்ப்பார்கள். And the ones who are above you will also expect your goodness. நான்காவது உன்னோடு உடன் ஊழியர்களாக இருக்கிறவர்கள் உன்னுடைய உண்மைத்தன்மையை அவர்கள் பார்க்க விரும்புவார்கள். And the co-workers with you will want to see your faithfulness. ஐந்தாவது உனக்கு கீழ இருக்கிறவங்க எல்லாம் நீ உண்மையா இருக்கிறியா அப்படினா நம்மளும் உண்மையா இருக்கலாம் அப்படினு எதிர்பார்ப்பாங்க. Fifthly, your subordinates will see if you are faithful in your work. இதுல நம்ம சில நேரத்துல சிக்கிக்கொள்வோம். And we will be caught in such things. பானபாத்திரக்காரனும் மாட்டிக்கிட்டான், சுயம்பாகிகளின் தலைவனும் மாட்டிக்கிட்டான். The chief butler and the chief baker also got caught in it. நடந்தது ஒரே ஒரு தவறு. Only one mistake took place. ஆனா ரெண்டு பேருக்கு ஒரே குற்றத்துக்கு ரெண்டு பேர் குற்றவாளிகளாக மாறி இருக்காங்க. But for one accusation both of them were accused. ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சிட்டாங்களோன்னு ஒரு நம்பிக்கை. They had a belief that both of them together had done it. இவன்தானா அவன்தானா என்கிற ஒரு கேள்வி. Or they had a question as to whether he it is or it is the other person. நீங்க ஒண்ணு புரிந்து கொள்ளணும். You should understand one thing. ஊழியமோ ஜீவியமோ, whether it is ministry or life, விசுவாசியோ ஊழியனோ, whether it is a believer or a worker, முன்னேறி செல்லும் பொழுது நம்ம மேல பல குற்றச்சாட்டு சாதாரணமா வரும். when they are going ahead, ordinarily you will have accusations on you. காய்க்கிற மரம் என்ன செய்யுமா? காய்க்கிற மரம் கல்லெறி படும். The tree which is bringing forth its fruit will be stoned. நீ முன்னேறணும்னு நினைச்சா உன் மேல பழிகள், நிந்தை, அவமானம், குற்றச்சாட்டு, கேள்வி, பரீட்சை, பலவிதமான காரியங்கள் உன் மேல விழும். If you have to progress, then you will have accusations, you will have many reproaches and many accusations on your part. இந்த ரெண்டு பேரும் இப்ப சிக்கிக்கிட்டாங்க. And two of them got caught. ஆனா ஒருத்தன் குற்றம் இல்லாதவன் என்று நிரூபிக்கப்பட்டான். But one was proved that he was without fault. ஒருவன் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டான். One was proved that he was the accuser. ஒருவனுக்கு மன்னிப்பு கிடைத்து அந்த ஸ்தானம் மறுபடியும் அவனுக்கு கிடைத்தது, ஒருவனுக்கு தண்டனை கிடைத்து அவன் செத்து போனான். One was forgiven and he got the same position, but one had to obtain the punishment for that. ஒரு குறிக்கப்பட்ட நாள்ல ஒருவனுக்கு உயர்வு, ஒருவனுக்கு தாழ்வு. On a particular day, one had his exaltation and one had to be humiliated. நீ ஒரு தலைவனா இருந்தால் குற்றம் சாட்டப்படாதவனாய் இருக்க வேண்டும். If you are the captain, you should not be accused. சரி, குற்றம் சாட்டப்படாமல் இருக்க முடியாது. ஏன்னா எல்லாருடைய கண்களும் நம்ம மேல தான் என்ன செய்யுது இருக்கு. You cannot be without being accused because all the eyes are upon you. அப்படி ஒருவேளை குற்றம் சாட்டப்பட்டாலும் உன்னுடைய பகுதியில குற்றம் இல்லாமல் இருக்க வேண்டும். If you have been accused like this on your part, you should be without any accusations. Pastor Joel அவர்கள் சொல்வாங்க, Pastor Joel used to say, உன்னுடைய பெயர் கெட்டு போக கூடாது. Your name should not be spoiled. ஒருவேளை if at all, அப்படி உன் பெயர் கெட்டு போனாலும் உன் ஜீவியம் கெட்டு போயிருக்க கூடாது. Even if your name is spoiled, your life should not be spoiled. புரியுதா உங்களுக்கு எல்லாருக்கும்? முதலாவது உன்னுடைய நல்ல குட் நேம் என்ன செய்ய கூடாது? கெட்டு போக கூடாது. Your name should not be spoiled firstly. ஒருவேளை அப்படி யாராவது உன் பேரை கெடுத்துட்டானா கூட உன் ஜீவியம் கெட்டு போயாத உன் மனசாட்சி உனக்கு என்ன செய்யணும்? உனக்கு இருக்கணும். Even if they are spoiling your name, your life should have a good conscience. Your life is not spoiled. நீ ஒரு தலைவனாக, நீ ஒரு பொறுப்பாளனாக, நீ ஒரு உத்தரவாதி உள்ளவனாக இத்தனை வருஷம் வாழ்ந்து விட்டு நீ நியாய தீர்ப்புல போய் உன் தலை தூக்கி போடப்படக்கூடாது. You living as a captain and responsibility for so many years, you should not be hanged. அதுக்காக நம்ம இத்தனை வருஷம் இந்த பாதையில போயிட்டு இருக்கிறோம். Is it for this that we are going through this path? நாம் அதற்கென்று அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. We are not called for this. நாம் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். We should be careful in this matter. நாம் என்ன குற்றம் சாட்டப்பட்டாலும் நாம் நிரூபிக்கப்பட்டவர்களாக குற்றம் இல்லாதவர்களாக வெளியே வர வேண்டும். How much ever we are accused, we should approve ourselves that we are not accused. நீ உண்மையா இருக்க வேண்டியது அவசியம். It is needful for you to be faithful. தானியேல் 6ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது, when we see in Daniel chapter 6, அவங்க என்னெல்லாமோ ட்ரை பண்றாங்க, அவன் மேல குற்றம் கண்டுபிடிக்கவே முடியல. They are seeing many occasions but they are not able to accuse him.
தானியேல் 6:4 பார்க்கும் பொழுது Daniel chapter 6 verse 4. தானியேலை குற்றப்படுத்த முகாந்திரம் தேடினார்கள். They sought for many incidences that they might accuse Daniel. ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாது இருந்தது. But they were not able to find any fault or error with him. காரணம், The reason was, அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. because he was faithful, there was neither any error or fault found in him. நீங்க ஒரு தகப்பனோ தாயாக ஒரு தலைவனாக தலைவியாக ஒரு பொறுப்புள்ள ஒரு விசுவாசியாக ஊழியனாக இருக்கும் பொழுது உங்கள் மேல் குற்றம் சுமரக்கூடாது. அப்படி குற்றம் சுமந்தாலும் நீங்கள் குற்றவாளிகள் அல்ல என்று நீங்கள் நிரூபிக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். If you are a captain or a head or a servant of God or a believer, even if you are, you should not be accused. Even if you are being found fault, you should prove that you are not with fault. கடைசியாக Finally, ஏசாயா 43:28. Isaiah 43 verse 28. ஆகையால் நான் பரிசுத்த ஸ்தலத்தின் தலைவர்களை பரிசுத்த ஸ்தலத்தின் தலைவர்கள், The princes of the sanctuary. ஏசாயா 43:28 பரிசுத்த ஸ்தலத்தின் தலைவர்கள்னு ஒரு குரூப்பை சொல்லி இருக்கிறது. There was a group of people who are called as the princes of the ஒரு sanctuary. தேவனுடைய பிள்ளை பரிசுத்த ஸ்தலத்தின் தலைவனாக இருக்க வேண்டும். A child of God should be the captain of the sanctuary. ஒன்று இஸ்ரவேலின் வீட்டு தலைவனாக இருக்க வேண்டும். Firstly, one should be a captain of the house of இரண்டாவது Israel. ஜெபாலய தலைவனாக இருக்க வேண்டும். Secondly, he should be the ruler of the synagogue. மூன்றாவது யோசனை சொல்லத்தக்க தலைவனாக இருக்க வேண்டும். Thirdly, he should be a counselor or a captain. நான்காவது சீயோனை பிடிக்கக்கூடிய தலைவனாக இருக்க வேண்டும். Fourthly, he should be a captain able to catch a Zion. ஐந்தாவது குற்றம் சுமத்தப்படாத ஒரு தலைவனாக இருக்க வேண்டும். Fifthly, he should be a captain who is not to be accused. நியாயம் தீர்க்கப்படாத ஒரு தலைவனாக இருக்க வேண்டும். One who should not be judged. ஆறாவதாக பரிசுத்த ஸ்தலத்தின் தலைவன். Sixthly, the princes of the sanctuary. ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் பரிசுத்தனாய் இருக்க வேண்டும். A child of God should be a holy person. விசுவாசியோ ஊழியக்காரனோ பரிசுத்தவனாய் இருக்க வேண்டும். A servant of God or a believer should be a saint. நம்மில் அநேகர் நம்முடைய சபையின் அடிப்படையில் பேசும் பொழுது எல்லாருமே ஊழியக்காரங்களை பரிசுத்தவான்கள்னு சொல்லுவாங்க. When we speak and the aspect of our church, they will say that the servants of God are the sanctified ones. இது பழைய ஏற்பாட்டிலே ஒரு பெரிய கொஸ்டின். It was a question even in the Old Testament. யார் பரிசுத்தவான்? Who is a saint? அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்து பெரிய பிரச்சனை உண்டாயிடுச்சு. And like this a question arose and there was a great confusion. அப்போ மோசே கடைசியா சொன்னா யாரு கர்த்தர் தெரிந்து கொண்ட பரிசுத்தவானா இருப்பானோ அவனுக்கு கர்த்தர் உதவி செய்வார்னு சொன்னார். Then Moses finally said that whoever is a holy person who has chosen the Lord, then him shall the Lord help him. அவனுடைய கோல் தளிர்க்க வைப்பார். And his rod shall be budded. இப்படி ஒரு பெரிய போராட்டம் அந்த நாட்கள்ல உண்டானது. Such a great confusion came in those days. இன்னைக்கும் கூட அப்படிப்பட்ட போராட்டங்கள் சபைகளுக்குள்ள அடிக்கடி வருது. Even today such confusions are arising in the church. ஏற்பாட்டு வசனத்தின்படி According to the New Testament ஊழியர்கள் word, விசுவாசிகள் எல்லாரும் பரிசுத்தவான்களே. every servant of God and believers are the saints. எபேசியர் 1:1 வாசிக்கும் பொழுது When we read in Ephesians chapter 1 verse 1, தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு. and the believers who are the saints. இதிலிருந்து என்ன வாசிக்கிறோம்? What do we read from here? ஒவ்வொருவரையும் பரிசுத்தவான்கள் ஆகும்படியே தேவன் அழைக்கிறார். God has called everyone to become saints. அப்ப பரிசுத்த ஸ்தலத்தின் தலைவர்களாக நாம் மாற வேண்டும். Then we should be the rulers of the sanctuary. நீ வந்து சபையில ஒரு பரிசுத்தமான ஒரு ஆளாக நிக்க வேண்டும். You should be as a holy person in the church. உன்னுடைய பரிசுத்தம் மனுஷனுக்கு தெரியாட்டாலும் பிசாசுக்கு தெரியும். Although your holiness is not seen to human being, Satan knows it. இயேசு பிசாசை பார்த்த உடனே என்ன சொன்னது? Looking unto Jesus, what did he say? தேவனுடைய குமாரனே உமக்கும் எனக்கும் என்ன? நீர் தேவனுடைய பரிசுத்தர். And Satan said, what the Son of Man has got to do with me, for you are the Holy One of the Lord. அதுபோல ராஜாக்கள்ல அந்த ஒரு பெண் ஒரு தீர்க்கதரிசியை பார்த்து என்ன சொன்னா? இவர் கர்த்தருடைய பரிசுத்தவான் என்று நான் காண்கிறேன். One woman looking at the prophet says that I see him as I perceive that he is the Holy One of God. இதன் என்ன விளங்கிக் கொள்கிறோம்? What do we understand from this? மனிதர்களும் நம்மை பார்த்து பரிசுத்தவான்கள் என்று சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் இருக்கணும். பிசாசு நம்மை பார்த்து பரிசுத்தவான் என்று என்ன செய்யணும்? அறிக்கையிட வேண்டும். Men should look at us and say that we are holy people. Even Satan should confess that we are holy people of அவருடைய God. பரிசுத்தத்தை கண்டுதான் அந்த பிசாசு ஐயோன்னு கத்த ஆரம்பித்தார். It is looking at his holiness that Satan shouted the நம்முடைய word. பரிசுத்தம் என்பது பிசாசை நடுங்க வைக்கக்கூடிய ஒரு வல்லமை. Our holiness is a power which is able to shake even the Satan. ஆனா இந்த பரிசுத்த ஸ்தலத்தினுடைய தலைவர்கள் பரிசுத்தத்தை குலைச்சலாக்கினார்கள் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. But that word says that the princes of the sanctuary have profaned the sanctuary. எந்த
சூழ்நிலையிலும் நம்முடைய பரிசுத்தத்தை குலைக்க நாம் அனுமதிக்க கூடாது. At any situation we should not allow our holiness to be profaned. பேச்சில கூட நம்முடைய பரிசுத்தம் குலைஞ்சிர கூடாது. Even in our talks our holiness should not be defiled. நம்முடைய பார்வையில நம்முடைய பரிசுத்தம் குலைய கூடாது. In our sight our holiness should not be defiled. நம்முடைய எண்ணங்கள்ல கூட பரிசுத்தம் குலைய கூடாது. In our thoughts our holiness should not be defiled. நம்முடைய நடைமுறை இடைபடுதல் பழக்க வழக்கங்கள்ல கூட பரிசுத்தம் குலைச்சல் உண்டாக கூடாது. Even in our daily practices our holiness should not be defiled. நம்முடைய சிரிப்பு கூட பரிசுத்த குலைச்சலை உண்டாக்கி விட கூடாது. Even our smile should not cause defilement of holiness. இப்படி நம்ம வரிசையா சொல்லிட்டே போலாம். Like this we can say continuously. நீ ஒரு பரிசுத்த ஸ்தலத்தின் தலைவன். You are the princess of the sanctuary. நீ பரிசுத்தத்திலே தலைவனாக நீ நிற்க வேண்டும். You should be the captain in holiness. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லையே. Without holiness no man shall see the Lord. பரிசுத்தம் தான் தேவனுடைய நித்தியமான அலங்காரம். Holiness is the beauty of the Lord. ஆண்டவருடைய அலங்காரமே பரிசுத்தம் தான். The beauty of God is holiness. ஆனபடியால் இந்த விஷயத்துல நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். Therefore we should be careful in this matter. எத்தனை 6 சொல்லிருக்கனா? ஏழாவதாக Seventhly, அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் Acts chapter 8 27ஆம் வசனத்துல verse 27. அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகி என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனுமாய் இருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து பொக்கிஷத்துக்கு தலைவன், in charge of all the treasure, அவன் ஒரு எத்தியோப்பிய மந்திரி. and he was a minister of Ethiopia. அவன் அந்த தேசத்தினுடைய பொக்கிஷத்துக்கு தலைவனாக இருந்தான். He was in charge of all her treasure. நாமும் தேவனுடைய ராஜ்யத்தின் பொக்கிஷங்களுக்கு நாம் தலைவர்கள். We are also captain of the treasure of the heavenly God in heaven. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துல உங்களுடைய பொக்கிஷத்தை வைக்கணும். We should have our treasure in the kingdom of God. உங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வையுங்கள். You lay up your treasure in the kingdom of God. பேங்க்ல டெபாசிட் இருக்கு, பரலோகத்துல டெபாசிட் இருக்கா? You have your deposit in bank, have you deposit in heaven? பேங்க்ல லாக்கர் இருக்கு, போட்டு வச்சிருக்கீங்க, அங்க லாக்கர் இருக்கா? You have the locker in bank, do you have that locker? யோசிச்சு பாருங்க. Just think and see. உங்களுடைய பொக்கிஷம் எங்க இருக்கிறதோ அங்கேதான் உங்களுடைய இருதயமும் இருக்கும். Where your treasure is, there will your heart be also. அது நல்லா யோசிச்சுக்கணும். You should think of this. உங்களுடைய பொக்கிஷம் எங்க இருக்கிறது? Where is your treasure? நீ ஒரு பொக்கிஷத்தின் பொக்கிஷ தலைவன். You are in charge of all treasures. பரலோகத்தினுடைய நன்மைகள் உனக்குள்ளே இருக்க வேண்டும். The goodness of heaven should be found in you. உலக பொக்கிஷத்தை விட்டு Leave the earthly treasure. உலக பொக்கிஷத்தை பத்தி நாம் பேசி பிரயோஜனம் இல்ல. And there's no use of us talking about earthly treasures. என்ன சொன்னாலும் சேர்த்து வைக்கிறவன் சேர்த்து வச்சிட்டு தான் அலையறான். Whatever we might say, they were only gathering treasures. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? But the word of God says, விலையேறப்பெற்ற பொக்கிஷத்தை கர்த்தர் நம்முடைய மண் சரீரமாகிய மண்பாண்டங்களில் கட்டளையிட்டிருக்கிறார். The Lord has commanded his precious treasure in these earthen vessels which is our body. அப்படிப்பட்ட வசனம் இருக்கா? Romer. என்னது? Romer. வசனம் சொல்லு. கொரிந்தியர் 4:7. இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். இந்த பொக்கிஷங்களை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். We have received this treasure in our earthen vessels. பரிசுத்த ஆவி ஒரு பெரிய பொக்கிஷம். The Holy Spirit is a great treasure. அதுக்குள்ள எவ்வளவோ மகிமையான ஐஸ்வரியங்கள் இருக்கிறது. There are many riches in this. ஒரு தேவனுடைய பிள்ளை நல்ல பொக்கிஷசாலைக்காரனாக இருக்க வேண்டும். A child of God should be a great treasurer. இந்த பொக்கிஷத்தை சத்துருவுக்கு நம்ம காண்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. It's not needful for us to show our riches to our enemies. எசேக்கியா செய்த தவறு என்ன? What is the wrong that Ezekiel did? பொக்கிஷம் எல்லாவற்றையும் சத்துருவுக்கு காண்பித்தான். He showed all the riches to his enemies. அப்ப தீர்க்கதரிசி சொன்னா நாட்கள் வரும் ஒன்றும் இல்லாமல் எல்லாம் எடுபட்டு போகும். Then the prophet said that there will be days when nothing will be found. உனக்கு தேவன் கொடுத்த பரிசுத்த ஆவியின் மூலமாக கொடுத்த விசுவாசம், பரிசுத்தம், பிரதிஷ்டை, தெய்வீகம், அன்பு, ஈவு, கிருபை, தாளந்து, இந்த பொக்கிஷம் எல்லாம் இருக்கா? இல்ல எல்லாத்தையும் பிசாசு எடுத்துட்டு போயிட்டானா? All the faith and mercy and talents and grace and the love of God which the Lord has given you, have you got it in you or the Satan has taken away? உபதேசம் ஒரு பெரிய பொக்கிஷம். Doctrine is a great treasure. உபதேசம் ஒரு பொக்கிஷம். Doctrine is a treasure. ஒரு சிலருக்கு இந்த பொக்கிஷம் கிடையாது. Some of them don't have this treasure. உபதேசம் ஒரு பெரிய பொக்கிஷம். And doctrine is a great treasure. மத்தேயு 13 Matthew chapter 13 52ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது verse 52. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இப்படி இருக்கிறபடியால் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேதபாரகன் இவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் படைவைகளையும் எடுத்துக் கொடுக்கிற வீட்டு எஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்றார். பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்ட மனுஷன் தன் பொக்கிஷத்திலிருந்து எடுத்துக் கொடுக்கிறான்.
And the man of God who is instructed to the kingdom of heaven is taking from out of his treasure. புதிய வெளிப்படுத்தல் பழைய வெளிப்படுத்தல் நல்ல வார்த்தைகள் வசனங்கள் எல்லாம் ஒன்றிருந்து எடுத்து கொடுக்கறான் உபதேசத்தை கொடுக்கறான். He is telling the new and old revelations and the word of God from out of him. உனக்குள்ள உபதேசம் இருக்கணும். You should have the doctrine with the new. இந்த அப்போஸ்தல உபதேசத்தை பேசக்கூடிய ஒரு தைரியம் இருக்கணும். அப்போது அப்போஸ்தல உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வல்லவனாக இருக்கணும். அதுல ஜீவிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். You should have the boldness to talk the doctrine of the apostles and should be able to accept it. You should be powerful to live according to it. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இந்த 7 தலைவர்களாக நாம் இருக்க வேண்டும். We should stand as 7 captains. இதற்காக தான் கர்த்தர் உன்னை தலைவனாக அபிஷேகம் பண்ணினார். For this purpose that the Lord has anointed you as இதற்கு captain. தான் கர்த்தர் அபிஷேகத்தின் மூலமாய் உனக்குள்ள ஒரு கிரியையை ஏற்படுத்தினார். It is for this that the Lord through his anointing has wrought a work in us. இதை விட்டுட்டு Leaving this, அடுத்து ஒரு 3 பாயிண்ட் சொல்றேன். next let's say for 3 points. லூக்கா 14:1 படி Luke chapter 14 verse 1. பரிசேயருடைய தலைவனாக இருக்க கூடாது. You should not be the captain of the Pharisees. யோவான் 18:12 படி John 18:12. போர்ச்சேவகர்களுடைய தலைவனாக இருக்க கூடாது. You should not be the captain of the soldiers. மத்தேயு 12:24 படி Matthew 12:24. பிசாசுகளின் தலைவனாக இருக்க கூடாது. You should not be the captain of Satan. திரும்பவும் சொல்றேன். I again repeat. லூக்கா 14:1 படி பரிசேயருடைய தலைவனாக இருக்க கூடாது. According to Luke 14:1, you should not be the captain of Pharisees. யோவான் 18:12 படி போர்ச்சேவகர்களுடைய தலைவனாக இருக்க கூடாது. According to John 18:12, you should not be the captain of the மத்தேயு soldiers. 12:24 படி பிசாசுகளின் தலைவன் என்று அழைக்கப்பட்டு விடக் கூடாது. According to Matthew 12:24, you should not be the captain of the devil. மத்தேயு 12:24 இயேசுவை பார்த்து சொன்னாங்க இவன் பிசாசுகளின் தலைவன். Looking at Jesus in Matthew 12:24, they said that he is the captain of devils. நமக்கு இந்த பெயர்கள்லாம் தேவையில்லை. We do not want these names. நாம் பிசாசுகளுக்கு தலைவனாக இருக்க கூடாது. We should not be the prince of the devils. இல்லாவிட்டால் அவனுடைய சுபாவங்களை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க கூடாது. Or we should not be the ones revealing his character. திருடனாக, As a thief, பொய்யனாக, as a liar, சத்துருவாக, as an enemy, களை விதைக்கக்கூடியவனாக, as the one sowing tares, கலக்கத்தை உண்டு பண்ணக்கூடியவனாக, as the one causing confusion, மனுஷ கொலைபாதகனாக, as the murderer, தந்திரசாலியாக, as the one who is deceiving, சுற்றித் திரிகிறவனாக, as the one who is roaming about, சோதனைக்காரனாக, as a tempter. இப்படி அவனுக்கு எவ்வளவு பேர் இருக்கு. அந்த தலைவனாக நம்ம மாறக்கூடாது. Like this, he's got many names. We should not be one of the captain of நம்முடைய them. சுபாவங்களை கிறிஸ்துவுக்காக மாற்ற வேண்டும். Our character should be changed to Christ. சபைக்குள்ள வந்துட்டு நீ பிசாசுகளுக்கு தலைவனாக இருக்க கூடாது. Coming into church, you should not be the prince of the devils. கோபம், வைராக்கியம், விழுகை, இப்படிப்பட்ட பெருமை, மேட்டிமை, பிரிவு இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நீ தலைமை பொறுப்பை எடுக்க கூடாது. You should not take the captainship for your anger, for your pride, or for your greatness, or for exaltations like this. எதிர்க்கிறவர்களுக்கு தலைவர்களாக நீங்க மாறக்கூடாது. And to the ones who are resisting, you should not be captains. பெருமைக்காரர்களுக்கு தலைவர்களாக மாறக்கூடாது. And to the proud, you should not be a captain. பிரிவினைக்காரர்களுக்கு தலைவர்களாக மாறக்கூடாது. And to the dividers, you should not be a captain. இரண்டாவது, Secondly, போர்ச்சேவருடைய தலைவனாய் நீ மாறக்கூடாது. you should not be the captain of the band. அவங்க தான் இயேசுவை படாத பாடுபடுத்தினாங்க. It was they who tortured Jesus. அவரை போய் கெத்செமனே தோட்டத்துல பிடிச்சு They went and caught him in the garden of Gethsemane. அங்கிருந்து கட்டி இழுத்து கொண்டு வந்து And they tied him from there on இங்க அடிச்சு and beat him கன்னத்துல அடிச்சு and beat him on his கண்ணை குத்தி தலையில குட்டி and they slapped him and they knocked him on his head பரியாசம் பண்ணி and they made torture of him. They mocked him. அடுத்ததாக அவருடைய முன்பாக யூதருடைய ராஜா வாழ்க என்று முழங்கால் போட்டு பரியாசம் பண்ணி And they hailed and kneeled before him saying, Hail King of Jews. அவருடைய வஸ்திரங்களை எல்லாம் கலற்றி மாத்தி They removed all his garments அவருடைய தோள்ல சிலுவையை தூக்கி வைத்து and they took the cross and put it on his வாரினால் shoulders அடிப்பித்து and beat him with the ropes ஆணியினாலே சிலுவையில அறைந்து and crucified him with the nails on the cross. விலாவில குத்தி And they beat him and his besides. எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. See how it will be. இதெல்லாம் போர்ச்சேவர்களுடைய வேலைகள். These are the work of the soldiers. அவர்களுக்கு தலைவனாக, மற்றவர்களை வேதனைப்படுத்துறவனாக, மற்றவர்களை குற்றப்படுத்துறவனாக, மற்றவர்களை காயப்படுத்துறவனாக, மற்றவர்களுடைய கண்ணீர் வடிக்க வைக்கிறவனாக, ஏன் சிலுவையிலே மறுபடியும் இயேசுவை அறைகிறவனாக நாம் மாறக்கூடாது. We should not be the ones who are making others to tears and those who are making the others to sorrowful, those who are grieving the others and even crucifying Jesus. இப்படிப்பட்ட தலைவர்களாக நாம் இருந்து இந்த சபைக்குள்ள இயேசுவை உபத்திரவப்படுத்தக்கூடியவர்களாக நாம் எங்க இருக்க கூடாது. We should not be as the captains who are torturing Jesus. இயேசு சவுலை சந்திச்ச உடனே ஃபர்ஸ்ட் சொன்னது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு
நானே. When Jesus firstly met Saul, he said, I am Jesus whom thou persecutest. எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. See how it is. அந்த வார்த்தையை கேட்டு அவன் நடுங்கி போய்ட்டான். He feared listening to that word. நாம ஆண்டவரை துன்பப்படுத்துகிறவர்களாக இந்த சபையில தலைவர்களாக இருக்க கூடாது. We should not be the captains in the church who is persecuting a God. அடுத்து லூக்கா பரிசேயருடைய தலைவனாக இருக்க கூடாது. Nextly, we should not be the captain of the Pharisees. பரிசேயனுடைய தலைவன் இயேசுவை கூட்டி போய் வீட்ல விருந்து வச்சிட்டு அவரையே குற்றம் சொல்லுவான். And the chief of the Pharisees will call Jesus to his house and make feast with him and accuse him. இயேசு அவருடைய வீட்டுக்கு அங்க போயிருந்தார். Jesus went to their house. அவருடைய வீட்ல அவர் போஜனம் பண்ணும்படியாக போயிருந்தார். He went to have meal with them. அந்த இடத்துல போயிட்டு இயேசுவையே அவன் குறை சொல்லுவான். And taking Jesus, he accused him. நாம் அப்படிப்பட்டவர்களாய் மாறக்கூடாது. We should not be found like that. தேவனுடைய பிள்ளை ஆண்டவருடைய பிள்ளைகளை குறை சொல்லக்கூடியவர்களாக இருக்க கூடாது. We should not be the ones who are accusing the children of God. அங்க அவரை கேள்வி கேட்கக்கூடியவனாக இருக்க கூடாது. We should not be the ones questioning God. அவரை குறித்து தவறான எண்ணம் கொள்கிறவனாக இருக்க கூடாது. We should not have wrong intentions concerning him. நீ ஒரு தலைவன் பரிசேயருடைய தலைவனா இருந்தேன்னா நீ இங்க வந்தா இந்த கூட்டம் கூட உனக்கு குறைவா தென்படும். ஒரு பிரசங்கம் குறைவா தென்படும், பாட்டு குறைவா தென்படும், ஜனங்களை பார்த்தா குறைவுள்ளவர்களாய் தென்படுவாங்க. இப்படி மற்றவங்களை அற்பம். ஏன்னா பரிசேயனுடைய ஜெபமே என்னன்னா அவனை போல இல்லை, இவனை போல இல்லை, அவனை போல இல்லை, இவனை போல இல்லை, நான் அப்படி இருக்கிறேன் இப்படி இருக்கிறேன். இதான் பரிசேயனுடைய ஸ்பிரிட். The captain of the, if you come to this meeting as a captain of the Pharisee, then you will find even the songs and the devotion and the message, everything as something which is accused, and you will find only shortcomings because he will find everything that he is perfect in everything. நாம் யாரும் பரிசேயருடைய தலைவனாய் போக கூடாது. We should not be the captain of the Pharisees. பொருட்சேயருடைய தலைவனாய் போய் விட கூடாது. We should not be the captain of the soldiers. பிசாசுகளின் தலைவனாய் போக கூடாது. We should not be the captain of devils. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us close our eyes. கர்த்தர் நம்மை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக ஏற்படுத்தினார். எதற்காக? The Lord has made us a captain over his inheritance. What's the reason? அபிஷேகத்தின் மூலமாக நம்மை தலைவர்களாக மாற்றினதின் காரணம் என்ன? What's the reason for him to appoint us the captain by the anointing? உன்னுடைய ஜெப வாழ்வை நீ கட்டி எழுப்ப வேண்டும். We should build up a prayer life. உன்னுடைய குடும்பத்தின் வீட்டை நீ குடும்ப தலைவனாக இருந்து பஸ்காவை ஆசரித்து குடும்பத்தை பாதுகாக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். You should observe the Passover and preserve your family as the captain of the family. காலாகாலங்களுக்கு யோசனை சொல்லக்கூடியவனாய் நீ இருக்க வேண்டும். From times you should be able to counsel the others. குற்றம் சாட்டப்பட்டாலும் உண்மையிலோ நின்று நிரூபிக்கக்கூடிய தலைவனாக இருக்க வேண்டும். You should be as a faithful captain without accusations. குருடர்களையும் சப்பானிகளையும் தரிசனமற்ற தன்மையும் ஜெயிக்கக்கூடியவனாய் நீ மாற வேண்டும். You should be able to overcome the Jebusites and the blind and the lame. ஆண்டவருடைய பொக்கிஷத்தின் பரிசுத்த ஆவியின் மூலமாக நீ ஒரு பொக்கிஷத்தின் தலைவனாக மாற வேண்டும். By the anointing and the power of the Holy Ghost, you should become நீ ஒரு பரிசுத்தவானாய் இருக்க வேண்டும். You should be the saints of God. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let's all close our eyes. கர்த்தர் நம்மை அபிஷேகத்தின் மூலமா இந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வந்தது உண்மையானால் இந்த வல்லமைகளை கிருபையை நமக்கு தருவாராக. If God has brought by his anointing to this position, let the Lord give us this grace. அந்த அனுபவத்தை கர்த்தர் தரும்படியாக அபிஷேகம் தான் அந்த தலைவனாக ஒருவனை மாற்ற முடிந்தது. It is the anointing which can make one as a captain. கழுதையை தேடி போனவன், He went searching for ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தவர்கள், He was the one grazing the flock. அரண்மனையிலே புறக்கணிக்கப்பட்டவர்கள், They who were despised in the அடிமைகளாக இருந்தவர்கள், and those who were captivated. இவர்களெல்லாம் எப்படி ராஜாக்களாய் மாறினார்கள்? How did they become princes? எப்படி தலைவர்களாக மாறினார்கள்? How did they become captains or rulers? கிருபையின் அபிஷேகமே. By the grace and anointing. எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படியிடுவோம். Let us all close our eyes and kneel down. ஆண்டவரே, அவர்களை தலைவர்களாக மாற்றின அதே அபிஷேகம் என் மேல் இறங்கட்டும். Let that same anointing which made them captains also descend upon me. அதே அபிஷேகம் என் சிரசின் மேல் வந்து அமரட்டும். Let that same anointing come upon my head too. நான் என்னுடைய வீட்டுக்கு ஒரு உண்மையான பொறுப்புள்ள ஒரு தலைவனாக பஸ்காவை அடிக்கக்கூடியவனாய் புசிக்கக்கூடியவனாய் சங்கார வல்லமையிலிருந்து என்னுடைய குடும்பத்தை தப்புவிக்கக்கூடிய ஒரு வீட்டு தலைவனாய் என்னை மாற்று. You change me as a faithful captain of my family who is able to observe the Passover and eat it and preserve my family from destruction of the destroyer. இரண்டாவது, நான் என் குடும்பத்துக்கு ஒரு ஜெப தலைவனாக இருக்க வேண்டும். Secondly, I should be the captain of a prayer in my family. என்னுடைய தகப்பனுக்கு, என்னுடைய தாய்க்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு, என்னுடைய சந்ததிக்கு, என்னுடைய சபையிலே நான் ஜெப தலைவனாக, ஜெப ஆலய தலைவனாக, ஜெப வீரனாக நான் நிற்க வேண்டும். For my father, for my mother, for my descendants, for my children and for the family, I should be the captain of prayer. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம், ஜெப ஆவியின் அபிஷேகம் எனக்கு தாரும். You give me such an anointing of prayer. ஆண்டவரே, என்னை பானபாத்திரக்காரனாய் குற்றமில்லாத ஒரு தலைவனாய் என்னை மாற்றும். Lord, you make me as the cup bearer without any fault. நான் இந்த பாதையில போய் நியாயந்தீர்க்கப்படக்கூடாது. இந்த பாதையில போய் என்ன குற்றம் சாட்டினாலும் உண்மை உள்ளவன் என்று நிரூபிக்கப்பட்டு நான் சிங்காசனத்தை அடைய வேண்டும். I should not be accused in this path. Whatever might happen, I should go ahead and attain the throne of God.
ஆண்டவரே என்னுடைய வாயிலிருந்து தகுந்த யோசனை வர வேண்டும். தேவ சித்தத்துக்கு மாறான எந்த ஒரு வார்த்தையும் என் சாகுற வரைக்கும் என் வாயிலிருந்து தவறான வார்த்தைகள் வரவே கூடாது. அதுக்கு ஒரு அபிஷேகம் தாரும். Lord, give me an anointing that unnecessary words should not come even unto my death from my mouth, but good counsel alone. வாலிபனோ வயோதிபனோ ஊழியனோ விசுவாசியோ புறஜாதியோ யார் வந்து என்கிட்ட பேசினாலும் நான் காலாகாலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லணும். பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் எனக்குள்ள இருந்து பேசணும். Whether it is young or old or any people or believer or servant of God, whoever it is, I should receive, only the Holy Spirit should speak from within me. எந்த சூழ்நிலையிலும் குருட்டுத்தனத்துக்கோ சப்பானித்தனத்துக்கோ நான் இடம் கொடுத்து விடவே கூடாது. At any time I should not give place for the lame and the blind. சப்பானித்தன்மை எனக்குள்ளே வரக்கூடாது. சப்பானிகளோடு நான் இணையக்கூடாது. The character of the lame should not come into me and I should not be united with the lame. குருடனாய் மாறிவிடக்கூடாது. குருடர்களுக்கு நாம் இணைந்து விடக்கூடாது. I should not become blind. I should not join the blind too. சீயோனை பிடிக்கக்கூடிய தலைவனாய் என்னை மாற்று. You make me as the captain to take hold of the horse of Zion. ஆண்டவரே அபிஷேகத்தின் மூலமா எனக்கு கொடுத்த எல்லா வல்லமைகளுக்கும் நான் ஒரு பொறுப்புள்ளவனாய் இருக்க வேண்டும். By anointing, Lord, I should become one responsibility for all the power which is given to me. எனக்கு கொடுத்த கிருபை, For the grace you have given எனக்கு to me. கொடுத்த அபிஷேகம், For the anointing. எனக்கு கொடுத்த விசுவாசம், For the faith. எனக்கு கொடுத்த அழைப்பு, For the calling. எனக்கு கொடுத்த தரிசனம், For the vision. இவைகளை காக்கக்கூடியவனாய் நான் மாற வேண்டும். I should be able to preserve these. எல்லாவற்றுக்கும் மேலாக Above all, உம்முடைய புனிதத்தன்மையான பரிசுத்தத்தை நான் அடைய வேண்டும். I should attain the holiness which you have. ஆண்டவரே உம்முடைய அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஏற்ற ஒரு சுத்தம் எனக்கு உண்டாக வேண்டும். I need a sanctification according to the holy sanctuary. இல்லாவிட்டால் நான் உம்மை தரிசிக்க முடியாது. Or else I cannot see thee. உம்மை தரிசிக்கக்கூடிய பரிசுத்தவானாய் என்னை மாற்றும். You make me a saint who can face thee. இவைகள் எல்லாம் இந்த அபிஷேகத்தில் தான் இருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன். I realize that all these things will come. அப்படியானால் இந்த அபிஷேகத்தை எனக்கு ஒரு விசை தாரும். If it is so, you give me anointing once again. எல்லாரும் வாயை திறந்து கேளுங்க பார்க்கலாம். Let us all open our mouth and தேவனுடைய ask. வல்லமை நம்முடைய மத்தியிலே இறங்கி நம்மை பலப்படுத்தட்டும். Let the power of God descend and strengthen us. ஹalleluya ஹிக்கராபாலா திடிபிதபிகலா திடமானா கத்வரா ஹalleluya ஹalleluya. இந்த அபிஷேகத்துக்கு தலைவனாய் மாற்றக்கூடிய சக்தி உண்டு. ஆமென் ஹalleluya ஆமென். இந்த அபிஷேக தைலம் உன் சிரசில் ஊற்றப்பட்டால் ஹalleluya உன் வாழ்வு மாறும். ஹalleluya ஆமென். நீ ஒரு நல்ல வீட்டு தலைவனாய் மாறுவாய். நல்ல ஒரு சபை தலைவனாய் மாறுவாய். ஜெப வீரனாய் மாறுவாய். சத்துருவை முறிய அடிப்பாய். பரிசுத்தவானாய் மாறுவாய். இந்த அபிஷேகம் உன்னை மாற்றும். ஹalleluya ரிவிகாராபாலாபாலாபாகாராபாகாரா. கேளுங்கள் அந்த அபிஷேகம் இப்போ ஒவ்வொரு சிரசின் மேல் ஊற்றப்படட்டும். ஈக்காராபாங்கா தீக்காராபானா திடிபிகாராபாலா தலைவர்களாய் மாற்றக்கூடிய அபிஷேகம். ஹalleluya பொறுப்புள்ளவர்களாய் மாற்றக்கூடிய அபிஷேகம். உத்தரவாதம் உள்ளவர்களாய் மாற்றக்கூடிய அபிஷேகம். ஹalleluya மன்னானவனை கர்த்தாவே வானவருடைய சாயலாய் மாற்றக்கூடிய அபிஷேகம். கர்த்தருடைய சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, praise the Lord, praise the Lord. அபிஷேகத்தின் மூலமாய் நம்மை எப்படி தேவன் மாற்றுகிறார் என்பதை விளங்கிக் கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நீ ஒரு தலைவன் என்று தேவன் நமக்கு நினைப்பூட்டினபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வேத வசனங்களின்படி ஜீவியத்தை அமைத்துக் கொண்டு பரிசுத்தமாய் வாழ்ந்து அவரை சந்திக்க உதவி செய்ய முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணுவோம்.